ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தில தேவனுடைய வார்த்தையை குறித்துதான தியானிப்பு பிளஸ் ஒரு வெளிப்பாடு குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பானது புரியறதுக்கு கொஞ்சம் கடினமானது. ஏன்னா அதை கூர்ந்து கவனிக்கும் பொழுது நல்லா புரியும். அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய அர்த்தம், அதனுடைய ரகசியம் எல்லாம் வெளிப்படும். அதற்கு என்ன பண்ணோம்? கூர்ந்து கவனிக்க வேண்டும், வசனங்களை வாசிக்க வேண்டும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. போன்லயோ நீங்க செலுத்துனீங்கன்னா என்ன அடுத்ததுன்றது சொல்ல வர்றதுன்றது உங்களுக்கு கனெக்டே பண்ண முடியாது போயிடும். ஹல்லேலூயா. அதுவே நம்ம கண்களை மூடி தேவனை நோக்கி பிதாவாகிய தேவனே அப்படி நாம மகிமைப்படுவதாக, அப்படி ராட்சியம் வருவதாக, பரிசுத்த பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. இந்த அருமையான நாளிலே இந்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அதில் இருக்கக்கூடியதான வெளிப்பாட்டை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களுடைய சிந்தனைகள் எங்களை முற்றிலுமாக உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் புதுப்பிக்கப்பட்டு உங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள உதவி செய்து வழி நடத்துங்க. யெகோவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளுக்கான வேதத்தின் தலைப்பு ஏதேன் நதிகள். ஏதேன் நதிகள், the rivers of Eden. ஏதேனிலிருந்து நதி வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10லிருந்து 14. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி. இந்த ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடின்றத ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது அவிலாம் தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பீத்தோலாவும் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதேக்கேல் என்று பெயர். அது ஆசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பெயர். அப்ப ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி. ஏதேனிலிருந்து எத்தனை நதி ஸ்டார்ட் ஆகுது? ஒரே நதி தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நதி எத்தனை ஆறுகளாக பிரிகிறது? 4 ஆறுகளாக பிரிகிறது. அப்ப இந்த 4 ஆற்றினுடைய பெயர் என்ன? ஞாபகத்துல வச்சுக்கணும். முதல் ஆற்று பைசோன், 2வது ஆறு கீகோன், 3வது ஆறு இதேக்கேல், 4வது ஆறு ஐபிராத்து. 4 நதிகள் என்ற ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நதியை வைத்துதான் கடைசி வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு நதி, முன்னாடி இந்த வசனத்துல வாசித்தது போல ஒரு நதி. அப்ப இந்த எபிரேய மொழியில நதி என்றால் நஹார் என்று அர்த்தம். எபிரேய மொழியில நதிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நஹார் என்று அர்த்தம். இதற்கு இந்த நஹாருக்கு ஓடை, ஆறு அல்லது நிலத்தடி நீரோடை என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய எபிரேய வார்த்தை. அதனுடைய வினை சொல், அதற்கு ஒற்ற வினை சொல்லினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட சேர்ந்து ஒளி, எரிதல், பிரகாசமாக இருத்தல் என்று பொருள்படும். அப்ப இந்த எபிரேய மொழியில நதியினுடைய எபிரேய
மொழிபெயர்னாக இரண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு. ஒன்று நதி, ஓடை, ஆறு, இப்படிப்பட்ட நிலத்தடி, நீரோடை, நதி, நீர் சம்பந்தப்பட்டது. அதோடு சேர்ந்ததான ஒளி, வெளிச்சம். எரிதல்னா அது ஒரு வெளிச்சத்தை எரிக்க வைக்கிறது. பிரகாசம் எப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான பொருள் இருக்கிறது. நம்ம கற்பனை செய்து கொள்ளலாம். ஒரு நதியானது ஓடி வருது, அது வெளிச்சத்தோடு பிரகாசத்தோடு அந்த நதி பாயக்கூடிய எப்படி இருக்கும்? நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு பிரகாசத்தோடு ஒரு நதி பாயும் பொழுது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். நதி வருது, அது எப்படி பிரகாசமா வெளிச்சத்தோடு அந்த நதி என்ன ஆகுது? பாயும். அப்ப இப்படி இருக்குது, நல்ல வெளிச்சமான நதி ஓடி வருகிறது. இப்ப ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஒரு நதி ஆரம்பமாகி வருகிறது. அந்த நதி 4 நதிகளாய் பிரிக்கப்பட்டது. வேதத்துல வாசிச்சபடி அதுதான் ஆரம்பமாகும் ஒரு நதி. இந்த நதிகளுக்கு தலையாக இருக்கிறது. அதாவது இந்த 4 ஆறுகளுக்கு அந்த நதியானது தலையா இருக்கு, ஹெட்டா இருக்கு. இந்த 4 நதிகளை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பாக 4 என்ன இருக்கு பாத்தீங்களா? 4 நதி பிரிக்கப்பட்டதுல முதல்ல இந்த 4 எண், இந்த 4உடைய 4ஆம் எண்ணை பற்றி நம்ம ஆராய போகிறோம். நம்பர் 4. 7 பத்தி தெரியும் சரிங்களா? நம்பர் 4. இப்ப இந்த 4ம் 4ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் கிட்டத்தட்ட ஒன்றான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது, முழுமையின் எண்களாக இருக்கின்றது. 4ம் 7ம் கம்ப்ளீட்னஸ், முழுமை கொடுக்கக்கூடியதான எண். இந்த 4ஆம் நாள் இந்த எண்ணின் ஆளும் அம்சத்தை நமக்கு நினைவு ஊட்டுகிறது. அதாவது இந்த 4 என்ன இருக்கு பாத்தீங்களா? இந்த 4ஆம் நாள் தேவன் என்ன படைத்தாரு? ஆதியாகமம் 1:18-19. 4ஆம் நாளிலே ஆதியாகமம் 1:18-19 படி பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலம் விடியற்காலமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. அப்ப பகலையும் இரவையும் ஆளவும், ஆளறதுக்கு என்ன அர்த்தம்? அரசால, ஆளவும். அவ பகலையும் இரவையும் ஆள என்ன வெளிச்சிருக்கிறார் தேவன்? அந்த வெளிச்சத்தை வைத்தார் என்று வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. அப்ப 4 உடைய ஸ்டார்டிங் என்னவா இருக்கு? 4வது படைப்புல ஆளக்கூடியதை குறிக்கக்கூடியதான நம்பர். வேறு ஒரு எக்ஸாம்பிள்ஸ், உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். 4 பத்தி. பூமிக்கு 4 மூலைகள் உள்ளன. பூமிக்கு 4 மூலைகள் உள்ளன. அதே மாதிரி இன்னொரு உதாரணம், பலிபீடம் இருக்கு பாத்தீங்களா? பலிபீடத்தை பார்த்தோம்னா அதற்கும் 4 மூலைகள் உண்டான கொம்புகள் இருக்கும். தேவனுடைய ஆலயத்துல பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடனுடைய டிசைன் பார்த்தோம் அப்படின்னா 4 மூலைகள் இருக்கும். அந்த 4 மூலைகளுடைய கொம்பு இருக்கும். 4 கார்னர், 4 சரியா? 3வது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தேவனுடைய சிம்மாசனத்தை சுற்றி 4 உயிரினங்கள் இருக்கிறது. இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தோம்னா 4 உயிரினங்கள் இருக்கிறத குறித்து இருக்கு. 4 உயிரினங்கள் இருக்கு. 4 காலங்களையும், அதாவது சீசன்ஸ், வெயில் காலம் சீசன் வருது பாத்தீங்களா? அந்த காலங்கள் எத்தனை இருக்கு? 4 காலங்கள் இருக்கிறது. நம்ம வேதத்தின் படி இந்த விஷயம் காலங்களையும், சூரியன சந்திரனா காலங்களையும் நாட்களையும் அப்படின்னு வரும், குறிக்கிறதுக்காக படைக்கப்பட்டது. அப்ப காலங்கள் எத்தனை இருக்கு? சீசன் 4 இருக்குது. இப்ப நம்ம 4 நம்பரை பற்றிதான் 4ஆம் நம்பர் வேதத்துல எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா? 4 காலங்களை கொடுக்கிறது. 5வது 4வது கட்டளை 7ஆம் நாளான ஓய்வு நாளை பற்றியது. 10 கட்டளையில 4வது கட்டளை தான் என்னது? ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக. சரியா? அப்ப 4வது கட்டளை. அடுத்தது 4 சுவிசேஷங்கள்
மேசியாவை பற்றி சாட்சி கூறுகின்றன. 4 சுவிசேஷங்கள் புத்தகம் உண்டு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷ புத்தகத்திலையும் யாரை பற்றி சாட்சி கொடுக்கிறது? யெஷுவா ஹமஷியா பற்றி சாட்சி கொடுக்கிறது. அடுத்தது, 4வது மகனான யூதா செங்கோலை கைப்பற்றினார். அதாவது யாக்கோபிற்கு 12 பிள்ளைகள், 12ல 4வது பிள்ளை யாரு? யூதா. யூதாக்கு தான் செங்கோல் வந்துச்சு. அப்புறம் 4 குதிரை வீரர்கள் பூமியில் தீர்ப்பை முடிக்கிறவர்களாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல 4 குதிரைகளை பற்றி இருக்கிறது. சரியா? கூடார பண்டிகையில 4 பலிகள் செலுத்தும்படி தேவன் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல சொல்லுவார். கூடார பண்டிகையில எத்தனை பலி செலுத்தணுமா? 4 பலி சொல்லுவார். அப்புறம் தேவனுடைய கட்டளைகளை நினைவூட்டும் வஸ்திரங்கள், வஸ்திரத்தின் 4 முனைகளிலே என்ன தொங்கல்களை தொங்க விட வேண்டும். சிற்றுன்னு சொல்லுவாங்க, அது தொங்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல இருக்கிறது. அப்ப இப்படி 10 விதமான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்திருக்கிறோம். 4 பற்றி 4 சொல்லிட்டு. இப்ப இந்த படைப்பிலும் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தின் பல இடங்களில் இந்த 4ஆம் எண் 7ஆம் எண்ணை போலவே முழுமையும் அதிகாரத்தை தருகிறது. 2 1 நான் முன்னாடி சொன்னது போல 2 இப்ப நம்ம வச்சு பார்க்கும்பொழுது 4ம் 7ம் கனெக்ஷன்ல இருக்கு, முழுமையை தருகிறது. இந்த முழுமையை நம்ம மெனோராவை வச்சு என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். மெனோராக்கும், மெனோரானா 7 பொன் குத்துவிளக்கு, 7 குத்துவிளக்கு, 7 தண்டை கொண்ட குத்துவிளக்கை குறித்து நம்ம இப்ப அதை வைத்து இந்த மெனோரா என்னென்ன கருத்துக்களை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்பதை குறித்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அப்ப எல்லாருக்கும் தெரியும் இது மெனோரா, சரிங்களா? இப்ப இந்த மெனோரால எங்க இருந்து எண்ணினாலும் என்ன துவங்கினாலும் சென்டர்ல வர நம்பர் என்ன நம்பரா இருக்கும்? ரைட் சைட்ல இருந்து என்னனாலும் சரி, லெஃப்ட் சைட்ல இருந்து என்னனாலும் சரி, சென்டர்ல வரக்கூடிய நம்பர் 4. எப்படி இருந்தாலும் சென்டர் நம்பர் என்ன வருது? 4. அப்ப இந்த சென்டர்ல வரக்கூடியதான 4 என்ற எண் 4வது தடியானது, இந்த தண்டானது, கிளை, இது கிளை சொல்லுவாங்க. மெனோராவுடைய மைய கிளை. இந்த கிளை 4வது கிளையாக இருப்பதை நம்ம கவனிச்சிருக்கிறோம். இப்ப நம்ம என்னைக்கு பார்த்தோம்? நடுவில் இருக்கிறது 4வது கிளை. சரியா? யாஷுவா இந்த விளக்கு தண்டின் மையத்தில் இருக்கிறார். இது வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிச்சு பார்த்தலாம், அது மேற்கொண்டு வாசிக்கலாம். அந்த வசனம் வரும்போது உங்களுக்கு புரியும். இந்த சென்டர் இருக்கு பாத்தீங்களா, நடு, அங்கதான் யெஷுவா ஹமஷியா என்ன பண்றாரு? நிற்பார். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல காட்சி அளிக்கும் பொழுது இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 சென்டர் நடுவுல இருக்கக்கூடியதான இல்ல அவர் யோவானுக்கு காட்சி அளித்தார். அதற்காக மெனோரா யெஷுவா கிடையாது, இது ஒரு நம்ம நினைவூட்டக்கூடியது. சரியா? இப்ப சென்டர்ல யெஷுவா ஹமஷியா மையத்தில் இருக்கிறார். அவர் தான் எல்லாவற்றிற்கும் பரவும் ஊற்றாக இருக்கிறார். இப்ப சென்டர்ல இருக்கிறாரு யெஷுவா ஹமஷியா. இந்த சென்டர் தண்டு தான், கிளை தான் எல்லா கிளைக்கும் என்ன பரவ வைக்குது? எண்ணெய்களையும் பரவ வைக்கிறதா இருக்குது இந்த சென்டர் பகுதியான தண்டு. அப்படிதான் மேக் பண்ணாங்க, அப்படிதான் உருவாக்கினாங்க மெனோராவை. சென்டர்ல இருந்து எல்லாம் ஃபுல்லா நிற்கும். இந்த இது சென்டர் இல்லாம இந்த 3 அந்த 3 நிற்க முடியுமா? முடியாது. அப்ப சென்டர் பகுதியானது இந்த 3ஐயும் தாங்கி கொண்டு இருக்கிறது. அப்புறம் ஊற்றாக அதற்கு ஒரு ஜீவன கொடுத்து இருக்கிறது வைக்கலாம். இது நம்ம மறுபடியும் ஆரம்பத்திற்கு ஆதி ஆகமம், இதை வெளிப்படுத்தின எபிரேய மொழியில ஆதி ஆகமத்திற்கு பெரிஷித் என்று அர்த்தம். ஆதியிலே என்றால் எபிரேய மொழியில பெரிஷித் தான் ஆதி ஆகமம், ஆதியிலே. இத யோவான் மிகவும் அழகாக இந்த வெளிச்சத்தை பற்றி
அவர் ஆதியிலே தேவன் எப்படி இருந்தார், யெஷுவா எப்படி இருந்தார், என்னவாக இருந்தார் என்பதை யோவான் 1:1-5 வசனத்துல விளக்கி இருப்பார். வாசிக்கலாம். யோவான் 1:1-5. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்ப இந்த மெனோரா என்ன கொடுக்கிறது? மெனோரா எதுக்கு? வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதான விளக்கு மெனோரா. அப்ப மெனோராவுக்கும் யெஷுவா ஹமஷியாவுக்கும் என்ன இருக்கு? ஒரு வெளிச்சத்தை கனெக்ஷன் இருக்கு இல்லையா? அப்ப நம்முடைய யெஷுவா ஹமஷியா இருக்கிறாரு, வெளிச்சத்தை தருகிறவராக இருக்கிறாரு, இருளிலே பற்றி எறிகிறதாக இருக்கிறார், இருளை நீக்குகிறவராக இருக்கிறார். யெஷுவா ஹமஷியா தெய்வீக ஒளியின் மூலம் அனைத்து விஷயங்களும் தோன்றி ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. அந்த மெனோரால பார்க்கும் பொழுது அவருடைய ஒளியானது எல்லாற்றையும் இணைக்கிறதா இருக்குது, எல்லா தண்டுகளையும் இணைக்குது இல்லையா? இணைக்கிறதா இருக்கு. அது ஒளியின் ஆதாரமாக அவர் நம்மை என்ன பண்றாரு? இருளில் இருந்து மீட்டு ரட்சித்து இருக்கிறார் இல்லையா? நம்மையும் இருட்டுல இருந்த இருட்டான பாவத்தின் இருளில இருந்த நம்மையான பண்ணியிருக்காரு, அவருடைய வெளிச்சத்தினால மீட்டார். அவர் ஆரம்பத்திலும் ஆரம்பமாக இருக்கிறார். ஓகே, இந்த யோவான் 1 படி ஆரம்பத்திலும் ஆரம்பமாக இருக்கிறார். அதனுடைய வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 1:13-18 வசனம். கொலோசியர் 1:13 13-14. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுருவமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரில் இருந்து எழுந்த முதற் பேரும் மாணவர். ஒரு ஆரம்பத்திலும் ஆரம்பம் மாணவர். அல்லேலூயா. இந்த ஒளியாக அவர் மெனோரான மரத்தை குடிக்கும். மெனோரான்றது எனக்கு இலைகளை உடைய வெளிச்சத்தை கூடியதான மரம் என்று அது வேதத்துல சொல்லப்படும். ஏன்னா அது அப்படித்தான் தேவன் அதை என்ன பண்ணி மெனோராவை உருவாக்க சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த மரத்தினுடைய இந்த மெனோராவுடைய மூல கிளை, சென்டர் மைய பகுதியான கிளை தண்டாக யார் இருக்கிறார் என்பது வெளிச்சத்தை தரக்கூடியவரா யார் இருக்கிறார்? யெஷுவா ஹமஷியா இருக்கிறார். மேலும் 7 நிறைந்திற்கான 6 கிளைகளையும் அது விரிவடையாகிறது. இப்ப இந்த சென்டர் பகுதி தான், மைய பகுதி தான் 6 கிளைகளாக விரிவடைந்து இருக்கிறது இல்லையா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனம் வரைக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12 முதல். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். யார் திரும்பினாரு? அப்போஸ்தலரான யோவானுக்கு
தரிசனம். இது யோவானுக்கான தரிசனம். திரும்பினேன். 7 பொன் குத்து விளக்குகளையும் 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அப்ப இஸ்வா ஹமசியா சென்டர்ல இருக்கிறாரு, குத்து விளக்கின் சென்டர் மைய பகுதியில இருக்கிறாருன்னு சொன்னோம்ல. அப்ப யோவான் என்ன சொல்றது? அவர் நிலையங்கி தரித்து எங்க இருக்கிறாராம்? 7 குத்து விளக்கினுடைய மத்தியில இருக்கிறார். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலும் உறைந்த மழையை போலும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாய் பொழிந்திருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் தெருவெள்ளத்து இறைச்சலை போலிருந்தது. யெஷுவா ஹமசியாவை குத்து விளக்கோட கம்பேர் பண்ணி எங்க இருக்கிறாரு, அவர் எப்படியா இருந்தாரு என்பதை யோவான் என்ன பண்றாரு? அழகா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல விளக்கியிருக்கிறார். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலையும் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன என்று யெஷுவா சொல்றாரு. முதல் சபையான எபேசு சபைக்கு 7 சபைகளுக்கு எழுதும்படி சொல்வாரு. அதுல முதல் சபைக்கு எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்ப யார் சொல்றாரு? யெஷுவா சொல்றாரு. 7 பொன் குத்து விளக்குனில மத்தியில நான் என்ன பண்றேன்? உலாவி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப ஆதியாகமம் 1:3 வசனத்துல சொல்லப்படுகிறதான ஒளி, அந்த வெளிச்சம் சூரியன் சந்திரன் உருவாக்கப்படும் பொழுது கொடுக்கிற வெளிச்சம் இல்ல. எப்படி? ஆதியாகமம் 1:3 சூரியன் சந்திரன் வெளிச்சம் வந்துச்சா? என்ன பாருங்க, ஆதியாகமம் 1:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இது வெளிச்சம் எந்த வெளிச்சம்? இது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் என்னுடைய வரக்கூடிய ஒளி அல்ல, ஆவிக்குரிய மகிமையின் யெஷுவாவினுடைய ஒளி. அவரே இருளிலும் மற்றும் மனிதர்களுக்குள்ளும் பிரகாசிக்கும் ஒளியாக இருக்கிறார் என்பதை நம்ம எங்க பார்த்தோம்? யோவான் 1:1 5வது வசனம் வரைக்கும் இந்த வசனத்துல நம்ம வாசித்தோம். இந்த வெளிச்சம், இந்த ஒளி தேவனுடைய அடையாளமாக இந்த ஆதியாகமம் 1:3 இருக்கிறது. வெளிச்சம் என்றாலே யாரு? தேவன். அவர் வெளிச்சத்திற்குரியவர். சரியா? மற்றொரு அடையாளமாக வெளிச்சம் 1:1 2வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவி ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்கு. அப்ப இது தேவனுடைய ஆவி எங்க மேல அசைவாடி கொண்டிருந்தது? ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு மேல அசைவாடி கொண்டிருந்தது? தண்ணீரின் மேல. தண்ணீர், ஜலம் என்றால் தண்ணீர், தண்ணீரின் மேல அசைவாடி கொண்டிருந்தது. அசைவாடுதல் அப்படின்றாலே எபிரேய மொழியில ரஹாப் என்று அர்த்தம். என்னது? ரஹாப். இப்ப இந்த ரஹாபினுடைய அர்த்தத்தை ஒவ்வொரு வேதத்தினுடைய எழுத்துக்களுக்கும் என்ன இருக்கு? அர்த்தம் இருக்கு. அர்த்தமே இல்லாத எழுத்துக்கள் எபிரேய மொழி அல்ல. ஒவ்வொரு உறுப்புக்கும் அர்த்தங்கள் இருக்குது. வானவம் பூமியை ஒழித்து போனாலும் வேதத்தில் இருக்கக்கூடியதான வசனங்கள் ஒன்றும் அதில் ஒரு உறுப்பாகிலும் ஒழித்து போகாது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று யெஷுவா ஹமசியா சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு உறுப்புக்கும் என்ன இருக்கு? ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. அப்ப இந்த ஒவ்வொரு எபிரேய மொழியில அர்த்தம் இருக்கு. அப்ப ரஹாப் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளை அடை காக்கும்படியாக. தாய் பறவை ஒரு காக்காவோ இல்ல பறவையோ முட்டை போட்டு அடை காக்குதுன்னு வைத்துக்கோங்க. அப்ப அது அடை காக்கும்போது என்ன பண்ணும்? அந்த பறவை தன் சிறகை அடிச்சு என்ன பண்ணும்? இப்படி அசைச்சு என்ன பண்ணும்? அது மேல உட்காரம் செக் பண்ணும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி அதே போல தேவ ஆவியும் அசைவாடினது. எது மேல? தண்ணீர் மேல இல்லையா? இப்ப தாய் பறவை என்ன பண்ணும்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து தரும், சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரும்,
இல்லையா? இந்த அடை காக்கும் பொழுது என்ன செய்யுமோ எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கும் இணைப்பு உண்டு. தண்ணீருக்கும் யெஷுவாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? தண்ணீருக்கும் யெஷுவாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம், தண்ணீரானது, தண்ணீருக்கு நகார்த்து என்ன அர்த்தம்னு சொன்னோம்? தண்ணீருக்கு ஓடுதல், நீரோடை அப்படின்னு மட்டும் அர்த்தம் இல்லை, அது கூடவே வெளிச்சமா இருக்கு. அப்ப இந்த தண்ணீரானது என்னவா இருக்கு? வெளிச்சத்தோட தண்ணீர். அப்ப தேவ ஆவி வெளிச்சத்தின் மத்தியில தான் என்ன பண்ணுவாரு? இருப்பார் என்பதை குறிக்குது. இதுதான் இன்னும் டெப்தான அர்த்தம். சரிங்களா? அப்ப இந்த யெஷுவாவுக்கும் தண்ணீருக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தத்தை நம்ம பார்ப்போம். யெஷுவாவிற்கு வழியை ஆயத்த பண்ண யோவான் என்ன செய்தாரு? யோவான் என்ன செஞ்சாரு? மோசே என்ன செஞ்சாரு? யோவான் என்ன செஞ்சாரு? யோவான் ஞானஸ்நானம் கொடுக்க முன்னாடி வந்தாரா? யோவான் கூட அந்த ஆதியில அந்த ஒளியை சுட்டி காட்டினார். ஜீவனுக்கு ஆதாரமான பண்டைய நீர், பண்டைய நீர்னா பழமையான ஆதியில இருந்தக்கூடியதான நீரை சுட்டி காட்டினார். எங்க இருக்கு? யோவான் 4:10 வாசிங்களா? தண்ணீருக்கும் யெஷுவா ஹமஷியாவிற்கும் உண்டான அர்த்தத்தை நம்ம இப்ப ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். யோவான் 4:10 என்ன இருக்கு? இயேசு யெஷுவா அவளுக்கு பிரத்யுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தான் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்ப யோவான் என்ன சொல்றாரு? யாரு ஜீவ தண்ணீரை யாருக்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு? யெஷுவா ஹமஷியா கிட்ட இருக்கு. அதே போல அதே யோவான் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனத்துல, பண்டிகை கடைசி நாளாகிய பிரதான நாளிலே யெஷுவா நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். எங்க வந்து பானம் பண்ண சொல்றாரு? யெஷுவா கிட்ட. உள்ளத்துல இருந்து யெஷுவா கிட்ட பானம் பண்ணும்போது அம்பாரிடத்துல இருந்து என்ன வரும்? இருக்கும். சரி, ஹல்லேலூயா. அப்ப வேதத்தினுடைய நாட்களிலே, ஆலயம் இருந்த நாட்களிலே தண்ணீர் குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு பேரு மிக்வா, தண்ணீர் குளம். அது குளத்துக்கு பேர் என்னது? மிக்வா. அந்த மிக்வாவில ஞானஸ்நானம் முழுகி தன்னை சுத்திகரிக்கப்படாமல் தேவனுடைய ஆலயத்திற்கு நுழைய யாருக்கும் தகுதி இல்லை, நுழையத்துக்கு அதிகாரம் கிடையாது. அந்த மிக்வால முழுகி சுத்திகரித்து கொண்டுதான் என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே போகணும். அதான் கட்டளையே. அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு போனா இந்த மிக்வால முழுகி போகணும். இந்த உயிர் உள்ள இந்த நதி ஜீவ நதி தானே போட்டிருக்கு. இந்த நதியில முழுகுவது என்கிறதான இந்த எபிரேய மொழியில மையம் ஹைம் என்று சொல்லப்படும். முழுகி எடுக்கிறது மையம் ஹைம் என்று சொல்லப்படும். இந்த மிக்வா, நான் மிக்வான்னு சொல்றேன். மிக்வானா என்னது? சுத்திகரிப்பு தொட்டி, தண்ணீரினால் நிறைந்த சுத்திகரிப்பு தொட்டி மிக்வா. அப்ப இந்த மிக்வாவிலே முழுகி வெளியே வரும்பொழுது அசுத்தங்கள் நீங்கி நிலை மாற்றத்தை குறிக்கும் ஒரு சடங்காக அப்ப இருக்கும். இப்ப நம்ம ஆண்டவரோட துதிக்கும் பொழுது மிக்வால முக்கிய வரும் இல்ல, அப்ப கண்டிப்பாக இந்த மிக்வால என்ன பண்ணோம்? நாளைக்கு வர வேண்டும். இப்ப இந்த முதல் நூற்றாண்டில நம்ம யோவான் ஸ்நானகர் என்ன செஞ்சார்? யெஷுவாவுக்கு, யெஷுவா யோர்தான் நதியில மூழ்கி யோவான் ஸ்நானகர் மூலியமாக என்ன பண்ணாரு? ஞான ஸ்நானம் பெற்றார். அப்ப அவர் முழுகி உலர்ந்து வெளியே வரும் பொழுது பரிசுத்த ஆவியானது புறாவை போல, புறா என்னது? பறவை தானே. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பறவைக்கு
பரிசுத்த ஆவி ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது என்று நம்ம பார்த்தோமா, தேவனுடைய ஆவி. இப்ப இந்த ஜலத்துல அசைவாடி கொண்டிருக்கிறது என்ன சொன்னோம்? ஒரு பறவை, தாய் பறவை தன் குஞ்சுகளை, தன் பிள்ளைகளை பாதுகாக்கிறது என்று பார்த்தோம். அப்ப அந்த மாதிரி யெஷுவா மசியா ஞானஸ்தானம் பண்ணி வெளியே வரும் பொழுது பரிசுத்த ஆவி புறாவை போல இறங்கி அவர் மீது இறங்கினார். ஆதியிலே நாம் பார்த்தது போல என்ன சொல்றாரு? என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆதியிலே தண்ணீரின் மீது தேவனுடைய ஆவி அசைவாடினது போல ஜீவ தண்ணீர் யாரு? யெஷுவா மசியாவின் மீதும் பரிசுத்த ஆவி என்னாக்கப்பட்டது? அசைவாடி இறங்கினது. அப்ப ஆதிக்கும் இப்ப நடந்ததுக்கும் கனெக்ஷன் ஆயிடுச்சுங்களா? அப்ப ஆதியில தேவன் பெரிஷித் ஆதி ஆகமத்திலேயே நிறைய வெளிப்பாட்டை வைத்திருக்கிறார். முடிவும் அந்த இடத்துலதான் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 17வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16, 17. சரி, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17. யெஷுவா ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம் மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த காரியத்தில் இந்த கிரியைக்கான வசனங்கள் நமக்கு லிங்க் ஆகுது, கனெக்ட் ஆகுது. கண்ணுக்கு தெரியாத தேவனின் உருவத்தை யாரு? யெஷுவா மசியா தான் நித்திய ஜீவனின் ஜீவ தண்ணீருக்கு ஆதாரமாகவும் இருக்கிறார். யெஷுவா தேவனுடைய சாயலை யார் வெளிப்படுத்தினார்? யெஷுவா மசியா. அவர் நித்திய ஜீவனின் ஜீவ தண்ணீருக்கு யாரு ஆதாரம்? அவர் தான் ஆதாரமாக இருக்கிறார். இந்த ஜீவ தண்ணீர் ஆரம்பத்திலிருந்தே இருப்பதாகவும் அவரின் ஆதாரம் யாவேனுடைய மகிமையான சிம்மாசனத்தில் இருந்து கண்டறியப்பதாகவும் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இப்ப இந்த ஜீவ தண்ணீர் எப்ப இருக்கு? நமக்கு புதிய ஏற்பாடுல ஜீவ தண்ணீராக இருக்கிறாரு என்று சொல்றதுனால புரியுது. ஆனா அந்த ஜீவ தண்ணீர் எங்க இருக்கு? ஆதியிலே இருக்குது. எங்க இருந்து வந்துச்சு அந்த ஜீவ தண்ணீர்? எங்க இருந்து வந்துதான்? தேவனுடைய மகிமையான சிம்மாசனத்தில் இருந்து வருகிறது என்று எழுதியிருக்கிறது. சரி, எரேமியா 17ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி, எரேமியா 17ஆம் அதிகாரம் 12. எரேமியா 17ஆம் அதிகாரம் 12, 14 வரைக்கும். எங்கள் பரிசுத்த ஸ்தானம் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய யாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய யாவேவை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். யாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறது. அப்ப ஊற்று, ஜீவன் உள்ள ஊற்று எங்க இருந்து வருதான்? தேவனுடைய சிம்மாசனத்திலிருந்து இருக்கிறது. இப்ப இவ்வாறு இந்த ஜீவன் தண்ணீரை நாம ஆரம்பத்துல இருந்தே பார்க்கிறோம், ஆதி ஆகமத்துல இருந்தே பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் முன் காலம் என்பது சில எல்லையற்ற நேர்கோட்டில் இயங்குவதில்லை. காலம் இருக்கு பாத்தீங்களா? டைம் ஒரே மாதிரியா இயங்காது. அது ஒரு வட்டம் அல்லது ஒரு சுழற்சி. வேத சத்தியத்தின்படி தொடக்கத்தில் என்ன நடக்கிறதோ அதுவே இறுதியிலும் நடக்கும். தேவனுடைய வசனத்தின்படி தொடக்கத்துல என்ன நடந்ததோ அதுதான் இப்பவும் நடக்கும். இந்த தேவனுடைய முறையான சுழற்சியை நிறைவு செய்யும் இறுதியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 17வது வசனம்.
7வது அதிகாரம் 17வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 21:6. அன்றையும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன். 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 22:1. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். எப்படி வெளிச்சத்தின் நதி இங்கிருந்து வருது? சிங்காசனத்திலிருந்து வருது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல உள்ள நதிக்கு பெயர் இல்லை. ஆதியாகமத்துல நம்ம ஒரு நதி ஆரம்பமாயிடுச்சு. அந்த நதி எத்தனை பிரிஞ்சது? 4ஆ பிரிஞ்சது பார்த்தோம். அப்ப அந்த ஸ்டார்டிங் அந்த ஆதி தலையான நதிக்கு ஒரு நதி தான் சொல்லியிருக்கு. அதுக்கு பெயர் இல்லை என்றாலும் என்னவாக இருக்கும் என்பது நம்ம யூகிக்க முடியும். இந்த நதி ஆதி நதி, தலையான நதி, ஆரவ நதின்னு சொல்லிட்டே போலாம். ஆனா அதுதான் என்ன நதி? ஜீவ நதி என்று எங்க முடியுது? வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அந்த நதியினுடைய பெயர் என்ன? ஜீவ நதி. பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வேதாகமம் இந்த உருவகத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை சரியான வட்டத்துல படம் பிடிக்கிறது. சரியான வட்டத்துல படம் பிடிக்கிறது. இறுதி வரை சரியான வட்டத்துல. அதாவது இப்ப நான் அது என்ன வட்டம் என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்து காட்டுறேன். அந்த நதி வட்டம் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எப்படி அந்த நதி வட்டமா இருக்கு விட்டு அந்த ஒரு படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். ஜீவ நதி மெஷியாவை போல, விஸ்வஹாமஷியாவை போல இல்லையா? இருந்தும் இருப்பதும் வரப்போகிறதுமா இருக்கு. விஸ்வஹாமஷியா இருப்பவரும் இருந்தவரும் வரப்போகிறவர். அவர்கிட்ட தானே ஜீவ நதி இருக்குது. இருந்ததும் இருப்பதும் வரப்போகிறதாக ஜீவ தண்ணீர் அவருடைய ராஜ்யத்துல இருக்க போகிறது. அது தேவனுடைய சிம்மாசனத்திலிருந்து பாய்ந்து வரப்போகிறது. இப்ப இந்த நதிகளை பற்றி நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நதி என்றால் வேதாகமத்தின்படி நதி என்னவா இருக்கு? வெளிச்சமும் தண்ணீருமான நதியா இருக்கு. அப்புறம் அந்த நதி ஜீவ நதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தின்படி நமக்கு புரிந்திருக்கும். இப்ப இந்த நதியானது தேவனுடைய சிங்காசனத்திலும் ஏதேன் தோட்டத்தில் இருந்தும் பிரிந்து 4ஆக பிரிக்கிறது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நதியை வைத்து மெனோராவுக்கும் அதற்கும் சம்பந்தப்படுத்தி வைத்து பார்க்க போகிறோம். இந்த நதியை வைத்து ஜீவ நதிக்கும் மெனோராவுக்கும் 7 குத்து விளக்குக்கும் சம்பந்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த மெனோரா இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு, சரிங்களா? புரியறதுக்காக இந்த சென்டர் ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம். இப்ப இங்க இருந்து 4 நதி இருக்கிற 4 நதிகளோட பேர் என்ன? நதியையும் இந்த மெனோராவையும் ஒப்பிட போகிறோம், சரிங்களா? இதை வைத்து பார்க்கும் பொழுது என்ன கனெக்ஷன்ஸ் தேவன் வந்து நமக்கு வெளிப்படுத்துகிறார பார்க்க போறோம். இப்ப இந்த மெனோரா இந்த 7 குத்துகளுக்குல இருந்து 4 நதிகள்லாம், ஃபர்ஸ்ட் நதி என்னது? நதி பேர் சொல்லுங்க. முதல் நதி ஆறு. முதல் ஆறு நதி ஆற்றின் பேரு பைசோன் இருக்கா? அது முதல் குத்து விளக்கினுடைய ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். ரெண்டாவது
இத்தேக்கியல்னு இருக்கு. இல்ல, கீகோன். கீகோன். அப்ப இரண்டாவதுனுடைய நதி பேரு கீகோன். மூன்றாவதுனுடைய நதி இத்தேக்கியல். நான்காவது நதி ஐபிராத்து. இப்ப நம்ம பார்க்கும் பொழுது இந்த முதல் நதி, இந்த நதி என்ன ஆகுது? பைசோன் பார்த்தோம் இல்லையா? இந்த நதி அப்படியே பரவி எங்க வருது? 7வது கிளைக்கு வருது. இப்ப ரெண்டாவது என்ன பார்க்கிறோம்? கீகோன். இந்த கீகோன் நதி பரவி எந்த இடத்துக்கு வருது? 6வது கிளைக்கு கண்டினியூ ஆகுது. இப்ப இந்த நதியோட அது கனெக்ஷன் ஆகுதா? இப்போ மூன்றாவது நதி என்னது? இத்தேக்கியல். இப்ப இத்தேக்கியல் கனெக்ட் ஆகுது. எங்க கனெக்ட் ஆகுது? 5வது கனெக்ட். இந்த சென்டர் நதி தான் ஐபிராத்து. ஏன்னா 4 நதிகள் கரெக்டா 1 2 வருது. இப்ப இந்த 4 நதிகள் இங்க கனெக்ட் ஆகி எல்லாம் சர்க்குலேட் பாய்கிறது. சரியா? இப்ப ஒரு உதாரணத்துக்காக இந்த ஐபிராத்தை வந்து சென்டர்ல வச்சிருக்கோம். சரிங்களா? அதனால ஐபிராத்து நதி வந்து ஜீவ நதி கிடையாது. சென்டர்ல இருக்கிறதுனால அது ஜீவ நதி கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக ஒரு உதாரணத்துக்காக சென்டர்ல இருக்கு. சரியா? வச்சிருக்கோம். இப்ப 2ஆம் அதிகாரம் பாத்தீங்களா? ஆதியாகமம். இந்த நதிகள் வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தது போல. இப்ப அந்த வரிசையில தான் நம்ம வருஷ பத்தி வைத்திருக்கிறோம். தோராவில ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்தும் ஆவிக்குரிய ரீதியில பரிசுத்த ஆவியினால் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த 4 நதிகளின் வரிசையும் விதிவிலக்கு அல்ல. அப்ப 4 நதி வரிசையில கொடுக்கப்பட்டது என்றால் அது வரிசை தான், அதை மாற்ற முடியாது. சரியா? மீண்டும் நம்ம இந்த மெனோராவுக்கு வரலாம். இப்ப ஒரு பிரான்ச்ல நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு கிளையும் எப்படி பாய்கிறது என்பதை நம்ம குறித்து பார்த்தோம். இப்ப இந்த எண் முழுவதும் என்ன இருக்குது? ஆறுகளாக பாய்கிறதாக இருக்கு. இப்ப முன்னாடி நம்ம ஒரு வட்டம் பார்த்தோம் பாத்தீங்களா? சுழற்சி என்பதை குறித்து நாம பார்த்தோம். இப்ப அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். என்ன அது சுழற்சி? இப்ப இந்த மெனோரா நம்ம இப்படி கீழே ஒரு மெனோரா, மேல ஒரு மெனோரா, 2 மெனோராவை ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்தா மாதிரி வைத்திருக்கிறோம். சரியா? இப்படி வைக்கும் பொழுது என்னவா இருக்கு? வட்டமா இருக்கு. பூமியானது வட்டமாக இருக்கிறது. பூமியானது எப்படி இருக்கு? வட்டமாக இருக்கிறது. இப்ப வட்டம் சர்க்கிள். அவர் பூமி சக்கரத்தின் மேலே வீற்றிருக்கிறார் என்று இருக்குது. சரியா? வட்டம் 4 மூலைகள். சரியா? பூமிக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நதி என்ன பண்ண பார்த்தோம்? பைசோன் பார்த்தோம். இப்ப இந்த நதி என்ன ஆகுது? பைசோன் முழுசா மேல போயிட்டு வருதா? ஃபர்ஸ்ட் நதி என்னவா இருக்கு? பைசோன் அவுட்டர் நதியா இருக்கு. அதுதான் எல்லை குறி. எப்படி? எல்லை நதி, எல்லைக்கான நதியா இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா கீகோன் வட்டம், சென்டர் வட்டம். அப்புறம் நடுவத்துல இத்தேக்கியல் ஒரு வட்டம். இப்ப 3 வட்டங்கள் உள்ள என்ன இருக்கு? வட்டமா சக்கரம் போல இருக்கிறது. இது எல்லாம் எதுல கனெக்ட் ஆயிருக்குது? 2 பேஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. தண்டு கீழே இருக்கு பாத்தீங்களா? இதுதான் என்னது? யெஷுவா மஷியா. சரியா? பூமி சக்கரத்தில் அவர் வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த யெஷுவா மஷியா தான் இந்த ஆற்றுகளினுடைய ஜீவ நதியாக இருக்கிறார், மூல நதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 7 நாள் படைப்புல 7 நாள் படைப்பு இருக்கிறது, 7 ஆவிகள் இருக்கிறது, 7 பண்டிகைகள் இருக்கிறது. 7 வெளிப்படுத்தின விசேஷம் நிறைய 7கள் இருக்கிறது இல்லையா? இந்த 7 குத்து விளக்குல எத்தனை 7களுடைய விளக்கம் இருக்கு?
அது மாத்திரமல்ல, நதியானது இதுக்கு எப்படி ஒப்புமை ஆகிறது? ஒரு தேவன் படைத்த உலகமானது, அவருடைய படைப்பானது எப்படி ஒத்து போகிறது என்பதை நம்ம தெளிவா நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். மற்ற நம்ம வேதத்துல பார்த்தோம்னா 4 நதிகள்ல 3 நதிகளுடைய விளக்கம் கொஞ்சம் இருக்கும். ஆனா ஒரு நதி, ஐபிராத்து நதிக்கு மட்டும் என்ன இருக்காது? விளக்கமே இருக்காது. அதை பற்றினதான கருத்துக்கள் ஒன்றும் வேதத்துல கொடுக்கப்படல. இந்த 3 நதிகளுக்கும் கொடுக்கும் தகவலை மோசே ஆதியாகமத்தை யார் எழுதினா? மோசே எழுதினார். அப்ப இந்த 3 நதி அந்த ஐபிராத்து நதிக்கு கொடுக்கப்படவில்லை. இப்ப நம்ம பார்த்த பைசோன் வெளிப்புற மெனோராவையும் அது ஒரு ஷெல் மாதிரி வட்டமா இருக்குது என்பது நம்ம ஒரு முழுமையை தரக்கூடியதாக இருக்கிறது கொஞ்சம் நாம தெரிந்துக்கணும். ஏதாவது டவுட் இருக்கா? கனெக்ஷன் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. சரி, இந்த ஒவ்வொரு நதி மற்றும் அவற்றினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்? இன்னும் கொஞ்சம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா, நல்லா என்ன பார்க்கிறோம்? திருப்பி உங்களுக்கு புரிய வேண்டும். வட்டமாக உலகம் இருக்கிறது, அதன் மத்தியிலே இருக்கிறார். சரி, இப்ப இந்த 2 நதிகள் இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 நதிகளுக்கு எபிரேய வார்த்தையிலே அர்த்தம் உண்டு. 2 நதிகளுக்கு எபிரேய வார்த்தையில அர்த்தம் உண்டு. அது எதுக்குன்னா, இந்த பைஷோன் இருக்கு பாத்தீங்களா? பைசோன், அதுக்கான எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா வட்டம், சர்க்கிள் என்று அர்த்தம். இன்னொரு இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கலாம் அப்படின்னா, வானவில். வானவில் எப்படி இருக்கு? நம்ம பார்த்தா வானவில் எப்படி தெரியும்? வானவில் எத்தனை நிறங்களை உடையது? 7 நிறங்களை உடையது. ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். 7 நிறங்களை உடையது வானவில். எப்படி இருக்கு? வில்லு மாதிரி பாதி இருக்குதா? ஆனா அது நீங்க ஹெலிகாப்டர்ல போய் பாத்தீங்கன்னா வானவில் எப்படி இருக்கு தெரியுமா? ரவுண்டா இருக்கும். அது நமக்கு பார்க்கும் பொழுது பாதியாக தெரியும். வானவில் எப்படி இருக்கு? ரவுண்டா. இப்ப நம்ம மெனோராவை பார்த்த மாதிரி 7 வட்டமாக இருக்கிறது. வட்டம், சர்க்கிள், வட்டமாக இருக்குது. இது வானவில். வானவில் எப்படி 7 வெளிச்சத்தை பிரதிபலிப்பதோ, வெளிச்சத்தை காட்டுகிறதோ, அதே போலதான் என்ன நடக்குது? மெனோராவும் தேவனும் அந்த வெளிச்சமாக நமக்கு வெளிச்சத்தை, பிரகாசிக்கிற வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். என்ன கனெக்ஷன்ஸ், ஏன் ஆண்டவர் இந்த மெனோராவை செய்ய சொன்னார், அதற்கு என்ன கனெக்ட் இருக்கு என்பது குறித்து நம்ம பார்த்திருக்கோம். எபிரேய மொழியில நதிக்கு நகர் என்று நம்ம பேர் பார்த்தோம் இல்லையா? அது ஒளியையும் குறிக்கிறதா இருக்குது என்று நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம். வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். எடுத்து 4ஆம் வசனம். தானியேல் 10. அக்கினி நதி அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாயம் சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இந்த அக்கினி நதி, இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்திருந்தோம்? ஜீவ நதி. இப்ப அக்கினி நதியை குறித்து பார்க்கிறோம். என்ன இந்த அக்கினி நதி? இந்த அக்கினி நதி நீதிமான்களுக்காக இருக்குதா, இல்ல துன்மார்க்கனுக்காக இருக்குதா? அது எல்லாருக்குமே தெரிஞ்சது இல்லையா? ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் யாரெல்லாம் தேவனுடைய
வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், கீழ்ப்படிய மனமில்லாதவர்கள் இந்த அக்கினி நதியில இரையாவார்கள். இந்த அக்கினி நதியில என்ன பண்ணப்படுவாங்க? துன்பப்படுவார்கள் இரவும் பகலும் என்று வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. அல்லேலூயா. இந்த தீர்ப்பு, அக்கினியினாலே தீர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நதி ஒன்றுதான். அந்த நதியானது தேவனைக்கு பிரியப்படுத்துகிறவர்களுக்கு ஜீவ நதியாகவும், தேவனை கீழ்ப்படியாத, தேவனை மறுதலிக்கிற, தேவனை விட்டு விலகுகிற அனைவருக்கும் என்ன அக்கினி நதியாக சுட்டரிக்கிறதாக இருக்கு. ஏதேனிலிருந்து வரும் இந்த நீர் நெருப்பு மற்றும் நீர் ஆகிய இரண்டும் பாய்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏன்னா நம்ம அதே தேவனுடைய சிங்காசனத்துல இருந்து என்ன வருது? தானியேல அக்கினி நதியும் வருகிறது. அப்ப தேவன் நியாயத்தில் இருக்கிறவர். நீதிமான்களுக்கு ஜீவனை வைத்திருக்கிறார், துன்மார்களுக்கு, தேவனை வெறுக்குகிறவர்களுக்கு, கீழ்ப்படியாதவர்களுக்கு தீர்ப்பை, நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவைகள் எரிக்கப்படுகிறது. அக்னி நதி நீ துன்மார்க்கரை எரிக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம நதிகளினுடைய தலைப்புகளினுடைய விளக்கத்தை பார்க்க போறோம். இப்ப நம்ம முதல் நதி பைசோன், இரண்டாவது நதி கீகோன், மூன்றாவது நதி இத்தேக்கேல், நான்காவது நதி ஆற்று ஐபிராத். சரியா? இப்ப முதல்ல நம்ம அப்படி போகாம லாஸ்ட்ல இருந்து வரலாம். ஐபிராத்து. ஐபிராத்தை பற்றி வேதம் என்ன சொல்ற? ஐபிராத்து நதி என்றால் என்ன? எதற்கு அது கனெக்ட் ஆகுது? சரியா? அப்ப மெனோரால நம்ம அந்த நதி எங்க இருக்குது நம்ம பார்த்தோம். எதுவா நினைச்சோம்? ஐபிராத்து நடுவுல இருக்கிறது. நடுவுல இருந்ததா நம்ம வைத்துக் கொண்டோம். இந்த ஐபிராத்து என்கிறதான இந்த வார்த்தைக்கு எபிரேயத்துல பெராட் என்று அர்த்தம். சரியா? இந்த பெராட் என்றால் ப்ரீல இருந்து கொண்டு வந்த வார்த்தை. அதுக்கு பழம் என்று அர்த்தம். பழம். சரியா? இந்த மெனோராவில் உள்ள இந்த மைய கிளை, இந்த மைய கிளை, சரிங்களா? சென்டர்ல தானே நம்ம அதை வைத்தோம். எதை? ஐபிராத்த. மேசியாவின் பரிசுத்த ஆவியை குறிக்கும். மேசியா எங்க இருக்கிறாரு? நடுவில் இருக்கிற பரிசுத்த ஆவி இடத்துல இருக்கிறது. இது முதல் பழங்களின் கனிகளின் பண்டிகை. இப்ப மெனோரால பார்த்தோம் அப்படின்னா பழங்களின் கனிகள் முதல் கனிகளை கொண்டு வருகிறதான ஒரு பண்டிகை உண்டு. இந்த என்ன பண்டிகை அப்படின்னா பெந்தேகோஸ்தே பண்டிகை. என்னது? பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா பெந்தேகோஸ்துன்னு எழுதிருக்கேன், ஆங்கிலத்தில் எழுதிருக்கு. சென்டர்ல என்னது? இந்த மெனோராவுல 7 பண்டிகைகளையும் குறிக்கும். 4ஆம் பண்டிகை என்னது? பெந்தேகோஸ்தே பண்டிகை. இப்ப இதுல இருந்து நீங்க என்ன பண்ணோம், கொஞ்சம் ஆர்வமா பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய புரிஞ்சிடும். இந்த ஐபிராத்து எப்படி பாய்கிறது? சென்டர்ல இருக்கா? பாய்தா? எப்படி பாய்கிறதுன்னு வேதம் விவரிக்கவே இல்லை, வேதத்திலே இல்லை. ஐபிராத்து அதற்கு பெயர், 4ஆம் நதிக்கு பெயர் ஐபிராத்துன்னு மட்டும் தான் இருக்கும். அது எப்படி பாயுதுலாம் சொல்லவே இல்லை. மற்ற 3க்கும் சொல்லப்பட்டிருக்கும். அதனால அதை சென்டர்ல போட்டாச்சு. அதனால அது பாயில சென்டர்ல இருக்கு. சரியா? ஆனால் மற்ற 3 நதிகளுக்கும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது தேவனுடைய பரிசுத்த ஆவியின் மறைவான செயலை வலியுறுத்துகிறது. நாம் தேவனை பார்க்க முடியாது, ஆனால் அவரது பரிசுத்த ஆவியின் இருப்பை, அவருடைய பிரசன்னத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? உணர முடியும். இந்த பெராத் என்றால் இன்னொரு பெராத்னா அது ஐபிராத்து. அப்ப அந்த ஐபிராத் நதியினுடைய பெயர் இன்னொரு அர்த்தமும் உண்டு. வல்லமை மற்றும் நிரந்தரம். வல்லமைனானது பரிசுத்த ஆவியினால் நமக்கு என்ன வரும்? வல்லமை வரும். அப்ப இந்த சென்டரோடைய நிற்கக்கூடியதான இந்த தண்டு கிளை எதை குறிக்கிறது? பெந்தேகோஸ்தே பண்டிகையை குறிக்கிறது. பெந்தேகோஸ்தே பண்டிகைன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அவருடைய வல்லமை,
இறங்குகிறது. இப்ப அர்த்தம் புரியுதா? அப்ப சென்டர்ல இருக்கக்கூடியது ஐபிராத்து நதி. ஐபிராத்துக்கு என்ன அர்த்தம்? அது பாயாது. அதனுடைய அர்த்தமானது என்னது? உடைவது, பரிசுத்த ஆவியை உடைவது, வல்லமை, நிரந்தரம் என்ற அர்த்தம். இந்த நதிய 2 வார்த்தைகளை நம்ம அர்த்தத்தை பார்த்தோம். இப்ரேயத்துல 2 வார்த்தை பார்த்தோமா? இப்ப இந்த நதி மூலாதாரம், அதான் சென்டர். மூலாதாரம்னா நடு மத்தியில இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் தலை, இதுதான் பெருக்கம் என்று நினைத்துக் கொள்ளுங்க. மற்ற நதி இந்த கருத்துக்களை வலுப்படுத்தவில்லை. இந்த சென்ட்ரல் நதி தான் என்னது? மூல நதி இருக்கு, ஏன்னா அது பரவல. சரியா? இப்ப அடுத்த நதிக்கு வரும். அடுத்த நதி என்னது அப்படின்னா இத்தேக்கியல். அடுத்த நதி என்னது? இத்தேக்கியலுக்கு வரும். அடுத்த நதி இத்தேக்கியால எங்க இருக்கு? அடுத்த நதி இத்தேக்கியல் எங்க இருக்கு? 2வது இடத்துல இருக்கு. இங்க இருக்கு. 3வது இருந்து இத்தேக்கியல் எங்க இருக்கு? சாரி, 3வது நடுவுல இருக்கிறது ஐபிராத்து, இங்க இத்தேக்கியல் இருக்கு. இப்ப இந்த இத்தேக்கியல் 3வது இருந்து எந்த கிளைக்கு போகுது? 5வது கிளைக்கு போகுது. இந்த கிளைக்கு போகுது. இந்த கிளை, இந்த 3வது இருக்கக்கூடியதான இத்தேக்கியல் 5வது கிளைக்கு போகிறது. இப்ப 5வது கிளையில என்ன இருக்குது? இதனுடைய இது இத்தேக்கியலுடைய ஹெடெகல் என்ற எபிரேய மொழியில வரும். இதனுடைய அர்த்தம் என்ன எபிரேய மொழியில? செல்வது, ஓடுவது. நடைபயிற்சினா, பயிற்சினா எப்படி நம்ம ஓடி நடைபயிற்சி செய்வாங்களா, அந்த அர்த்தத்தை உடையது. இந்த நதி கர்ஜனை, விரைவாக கர்ஜித்து கொண்டு சத்தத்தை உடைய நதி என்று எபிரேய மொழியினுடைய அர்த்தம் இருக்கு. இந்த நதிக்கு இத்தேக்கியலுக்கு சத்தத்தை உடைய நதி. இந்த நதி அமைதியான வெண்மையான நீரோட கிடையாது. ரொம்ப ஃபாஸ்டா போற நீரோட ஆறு அது. இது சத்தமாகவும் வேகமாகவும் என்ன பண்ணும்? நகர்ந்து போகும். ஆனா இந்த நதி இந்த 5வது கிளையில போய் இருக்கு அப்படின்னா, இந்த 5வது கிளையில இருக்கக்கூடியதான பண்டிகை என்ன? 5வது கிளையில இருக்கக்கூடியதான பண்டிகை என்ன? 5வது பண்டிகை என்னது? எக்கால சத்த பண்டிகை. எக்காலம் என்றால என்ன வருது? சத்தம் வருது. அப்ப இத்தேக்கியல் அதுக்கு என்ன அர்த்தம்? சத்தத்தோடு ஓடுகிறது. அது சைலண்டான ஆறு கிடையாது, சத்தத்தோடு வேகமா ஓடுறது. அப்ப 5வது பண்டிகையான இக்கால சத்த பண்டிகைக்கு அது பாய்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எது கனெக்ட் ஆகுது? உறங்குகிறவர்களை ஆவிக்குரிய ரீதியில எழுப்பிவிடக்கூடியதான ஒரு உயிர்த்தெழுதலின் பண்டிகையில எக்கால சத்தம் என்னது? உயிர்த்தெழுப்படக்கூடியதான காலையிலான எக்கால சத்தத்துல. அப்ப அந்த பண்டிகையில கனெக்ட் பண்ணும் பொழுது அது சத்தத்தை ஊதி ஆண்டவரோடு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியதான, ஆற்றலோடு செல்லக்கூடியதான ஒரு காரியத்தை வெளிப்படுது. இக்கால சத்தம் என்றாலே தூங்குகிறவர் விழித்துக் கொண்டு தேவனுக்கு என்று நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும், உஷாரா இருக்கணும் அப்படின்னு அர்த்தத்தை உடையது. அப்ப இந்த இத்தேக்கியல் நதி எதை குறிக்குது? 5வது பண்டிகையான என்ன குறிக்குது? எக்கால சத்த பண்டிகையை குறிக்குது. இப்ப முதல் பண்டிகை ஐபிராத்து என்ன பண்டிகை குறித்தது? சென்டர் ஐபிராத்து பெந்தேகோஸ்தே பண்டிகையை குறித்தது இல்லையா? இந்த 5வது கிளையோடு இணைக்கப்பட்ட 3வது நாள் மற்றும் 3வது பண்டிகையான முதற்கனி யெஷுவா கல்லறையிலிருந்து இப்ப இப்படி வரலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இத்தேக்கியல் எங்க இருக்குது? 3வது பிரான்ச்ல இருக்குது. இப்ப 3வது கிளையில என்ன பண்டிகை இருக்கு? முதற்கனி பண்டிகை. என்னது? முதற்கனி பண்டிகை. இந்த முதற்கனி பண்டிகை என்ன நடந்தது? முதற்கனி பண்டிகையில
யெஷுவா ஹமஷியா உயிர் தெழுந்தால். அதே உயிர் தெழுதல் தான் 5வது பண்டிகையில நடக்க போகுது. இப்போ ரெண்டும் அந்த நதி எங்க கனெக்ட் ஆகுது? கனெக்ட் பண்ணி விடுதா? ஒரு கல்லறையிலிருந்து உயிர் தெழ பட போகிறோம், தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் என்பதை இந்த நதி என்ன பண்ணது? உயிர்ப்பிக்கிறதா இருக்கு. நம்ம கூட இந்த இன்றைக்கில் நதியை நினைக்கும் பொழுது என்ன ஞாபகம் வரும்? நமக்கு இக்கால சத்த பண்டிகை ஞாபகம் வரும். அப்புறம் உயிர் முதற்கனி பண்டிகை ஞாபகத்திற்கு வர வேண்டும். அடுத்த நதி கீகோன். அடுத்த நதி என்னது? கீகோன் இங்க எத்தனாவது நதியா இருக்குது? மெனோராவில் 2வது இருந்து எங்க போய் ஜாயிண்ட் ஆகுது? 6வதுல போயிட்டு ஜாயிண்ட் ஆகுது. எபிரேய மொழியில இந்த கீகோனுக்கு வெடிப்பது, வெடித்து சிதறுவது என்று அர்த்தம். இந்த நதி வேதத்துல நீங்க ஆதியாகமத்துல போய் வாசிச்சு பாருங்க, டைம் இல்ல. ஆதியாகமத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வாசிச்சோம்ல ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல, அதுல வாசிக்கிற இந்த கீகோன் நதி எங்க பாய்தான்? எத்தியோப்பியா தேசம் முழுவதும் பாயும். எத்தியோப்பியால குஷ் என்ற நிலத்துல பாயக்கூடிய நதி இது. சரியா? குஷ் என்கிறத உள்ளடக்கக்கூடியது. இந்த ஆற்றினுடைய சுற்றும் முற்றும் பார்த்தா எப்படி இருக்குமா தெரியுமா? குஷ் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் இருண்ட, கருப்பு என்று அர்த்தம். என்னது? இந்த நதி எங்க பாயுது? இருட்டான இடத்துல போய் பாயுது. கருப்பு இந்த அர்த்தத்தை தரக்கூடியதான இடத்துல போயிட்டு இருண்ட இடத்துல போய் பாய்கிறது என்று வேதம் நமக்கு இதோட அர்த்தத்தை சொல்லு. இந்த நதி புளிப்பில்லாத அப்ப பண்டிகையான நாட்களின் மேசியாவின் அடக்கத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ள, அடக்கம் செய்யப்பட்ட இருளை இது எளிதில் அடையாளம் காண்கிறது. செகண்ட் நம்ம பார்த்தோம். எங்க இருந்து? இரண்டாவது பண்டிகை என்னது? பாவ நிவர்த்தி நாளாம். 2வது பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை. பஸ்கா புளிப்பில்லா அப்ப பண்டிகை. புளிப்பில்லா அப்ப பண்டிகை எதை குறிக்கிறதா இருக்கு? யெஷுவா ஹமஷியா பூமியில நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். ஞாபகம் இருக்கா? புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்னது? புளிப்பில்லாதவராக அவர் பூமி உள்ளே அடக்கம் பண்ணப்பட்டார். அதை குறிக்கிறது தான் இந்த நதி. எதுக்குன்னா, அடக்கத்துல என்ன இருக்கும்? வெளிச்சமாவா இருக்கும்? எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். அப்ப மோசே கூட தண்ணீர் இருந்து எழுந்த உடனே, அதாவது வந்து மோசே எகிப்தை விட்டு ஓடி போகும்பொழுது தண்ணீர் எடுப்பாரு. அப்ப எழுந்த உடனே இந்த குஷ் தேசத்தை சார்ந்தது எத்தியோப்பியா பெண்ணதான் மணந்தார் அவரு. யாரு? எத்தியோப்பியா தேசத்தையுடைய அந்த கருப்பான இருட்டான அர்த்தத்தை உடைய அந்த தேசத்தில் இருக்கிற பெண்ணை தான் அவர் மணந்தார். அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, தேவன் அவருடைய மணவாட்டியை இருட்டிலிருந்து, எப்படி? பாவமான இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு அது அவளை அழகுபடுத்தி அழைக்கக்கூடியதாக சித்தரிக்கிறது. இந்த என்ன ஆறு இது? என்ன ஆறு இது? 6 பேர் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இந்த ஆறை பார்த்துட்டு இருக்கோம். கீகோனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இது கீகோன் என்றால் என்னது? இருட்டிலிருந்து அழைக்க கூடியது. யெஷுவா மஷியா மணவாளன் தமது ஒளியினால் நம்மை மீட்கும் வரை நாம் இருளில் தானே இருக்கிறோம். அவர் ஒளியாக வந்து நம்ம மீட்கும் வரையில் நம்ம எங்க இருக்கிறோம்? இருட்டான அந்த பூமியில தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த கீகோன் அதை குறிக்கிறதா இருக்கு. பிரதான ஆசாரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க யோம் கிப்பூர்ல பாவடி நாள் என்று வெள்ளை அங்கிய தரித்துக் கொள்வாங்க. என்ன தரித்துக் கொள்வாங்க? அதே போல நாமும் கூட அவருடைய ராஜ்யத்துல எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்ன அங்கி தரித்துக் கொள்வோம்? வெண்ணங்கி அவர் நமக்கு தருவார். இந்த 3ஆம் கிளை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முதல் 6வது கிளை பாவ நிவர்த்தி நாளுக்கு கனெக்ட் ஆகுது. எங்க கனெக்ட் ஆகுது? 6வது பண்டிகை என்னது? பாவ நிவர்த்தி நாள். அப்ப
இந்த அடக்குமுறை, புளிப்பில்லாதவர்களாக நம்ம இருக்கிறோம். பாவம் இல்லாதவர்கள். பாவம் இல்லாத இருந்தா தானே வெண்ணங்கி தரிக்க முடியும். ஆசாரியர்கள் என்ன தரித்தாங்க? வெண்ணங்கி தரித்தாங்க. அப்ப அதே போல ஆறாவது கனெக்ட் ஆகுது. ஏன்னா நம்ம அப்ப வெண்ணங்கி தரிக்கப்படுவோம். அப்ப இந்த கீகோன் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் பாவ நிவர்த்தி பண்டிகையும் பிரதிபலிக்கிறது. இந்த நதி கல்லறைக்குள் இருக்கும், உயிரோடு இருக்கும். நம்ம ஞானஸ்தானத்தின் நீர் நம்மை கழுவி புதுப்பித்து அவரோடு கூட சேர்க்கும் நதியாக, வெளிச்ச கொடுக்க, இருட்டிலிருந்து வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதான நதியாக இருக்கு. அல்லேலூயா. அடுத்தது பைசோன். அடுத்த நதி என்னது? பைசோனை குறித்து பார்ப்போம். பைசோன் மெனோராவில் எந்த இடத்துல இருக்கு? முதல் கிளையில இருக்கு. இந்த முதல் கிளை எங்க போய் கனெக்ட் ஆகுது? 7வது கிளையில போயிட்டு கனெக்ட் ஆகுது. மற்ற அனைத்து நதிகளை விட இந்த நதியை பற்றி கூடுதல் தகவல்கள் மோசே கொடுத்திருப்பார். இது முழு மெனோராவையும் உள்ளடக்கியதாகவோ அல்லது சுற்றி உள்ளதாகவோ இருப்பதை பார்த்தால் ஆச்சரியமே இல்லை. நம்ம பார்த்தோம் இல்லையா, முழு மெனோரா எப்படி எப்படி சுற்றி இந்த பைசோன் ஆறு பார்த்தா எப்படி இருக்கு? இந்த உலகம் முழுவதும் இப்படி சுற்றி இருக்கிறது வட்டமாக. சரியா? அப்ப இந்த பைசோன் என்ற எபிரேய வார்த்தைக்கு சிதறல், பரவுதல், அதிகரிப்பு என்ற அர்த்தங்கள் உண்டு. என்னது? அதிகரிக்கிறது, சிதறது, பரவுறது. அதுக்கு தான் இந்த பைசோனுக்கு அர்த்தம் உண்டு எபிரேய மொழியில. இந்த நதி எங்க பாய்தான்? அவிலா தேசத்துல, அவிலா தேசம் முழுவதும் நிலத்திலையும் பாய்தான். சுற்றி பாய்கிறது வேதம் சொல்லுது. ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா அவிலா தேசம் முழுவதும் இந்த நதி, பைசோ நதி சுற்றி பாய்கிறது என்பதை நம்ம கவனிக்க வேண்டும். அங்க என்ன நல்லது என்று சொல்லப்படுகிறது? அங்கு நல்ல தங்கம், பொன் நல்லது. இங்க ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல தங்கம் அப்படின்னு அங்க இருக்கோம், வேதத்துல இருக்கு. அடுத்தது என்ன இருக்குதாங்க? பித்தோலாகும் அப்படின்னு ஒரு கம், அது ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, பிசினி, அது இருக்குதான். அப்புறம் கோமேதக கல் அங்க இருக்கு. எங்க? இந்த அவிலா தேசத்துல, இந்த பைசோர் நதி பாய்கிறதான அவிலா தேசத்துல இந்த 3 காரியங்கள் இருக்கு. என்னது? நல்ல தங்கம். பைசோர் நதியில பாய்கிற அவிலா தேசத்துல எத்தனை பொருட்கள் இருக்கு? நல்ல தங்கம், அப்புறம் பித்தோலாகும், அப்புறம் கோமேதக கல் இருக்கு. இந்த அவிலா மற்றும் அதன் வேர், அவிலா தேசத்தில் சுற்றிலும் இருக்கக்கூடியதான மண்ணுல இருந்து எல்லாமே அதனுடைய அர்த்தமே, அவிலானாலே அதனுடைய அர்த்தமே என்னவா? வட்டம். முன்னாடி சொன்ன மாதிரியே பைசோன், இந்த அவிலா என்கிறதான அர்த்தம் என்னவா இருக்குது? வட்டம், திருப்பம், நெளிதல். அதுல என்னென்ன அர்த்தம் இருக்குன்னு பார்க்கணும். துன்பம், நடனம் அல்லது சுழல் அப்படின்னு இருக்குது. இந்த வார்த்தையில பிரசவ வேதனை மற்றும் இன்னல்கள் என்ற அர்த்தமும் உள்ளதாம். இதுல அவிலா என்கிறதான அர்த்தத்துல, எபிரேய மொழி அர்த்தத்துல என்னென்ன இருக்கு பாருங்க. வட்டமும் இருக்கு, திருப்பமும் இருக்கு, நெளிதலா இருக்கும், துன்பமும் இருக்கு, நடனமும் இருக்கு, அல்லது சுழலும் இருக்கு. பிரசவ வேதனை என்கிறதான அர்த்தமும் உள்ளது. இஸ்ரவேலர்கள் எகிப்துல பிரசவ வேதனை போல எவ்வளவு துன்பப்பட்டாங்க. எகிப்து தேசத்துல எத்தனை பிரசவ வேதனை படுகிறது போல அந்த எகிப்தினருக்கு அடிமைகளாக எவ்வளவு துன்பப்பட்டாங்க. அவ்வளவு அதிகமா எவ்வளவு துன்பப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமா அவர்கள் பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்தியர்கள் எப்படி அடக்கி ஒடுக்கி இஸ்ரவேலர்களை அடக்கி ஒடுக்குனாங்களோ, அவங்க பெருக கூடாது என்று சொன்னார்களோ, துன்பப்பட்டார்களோ, அதை விட என்ன பண்ணாங்க? ஈக்குவலா அதிகமா என்ன பண்ணாங்க? தேவன் அவர்கள் பெருக்கத்தை ஏற்றினார். ஹல்லேலூயா. இது வனாந்திரத்துக்கு அவர்கள் வெளியே வந்த பிறகு, எகிப்திலிருந்து வனாந்திரத்துக்கு வந்தபோது இஸ்ரவேல் தேசம் ஒரு பிறப்பதற்கு வழிவகுத்ததா? இஸ்ரவேல் தேசமாக அவங்க அவ்வளவு பேர் வெளியே வந்தாங்க.
இப்ப இந்த நதி மெனோராவில் முதல் கிளை. முதல் கிளைனா என்ன பண்டிகை? முதல் பண்டிகை என்ன? பஸ்கா பண்டிகை. தொடர்ந்து கடைசி பண்டிகையில விசேஷம் 7வது கிளை என்ன இருக்கு? கூடார பண்டிகையில போய் தொடர்புடையது. இந்த பைசோன் நதி நைல் நதிக்கு ஒப்பாக இருக்கும். நைல் நதி எங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, நைல் நதி எகிப்து தேசத்துல ஓடுது. அந்த நதிக்கு என்னது பேரு? நைல். எகிப்து தேசத்துல ஓடக்கூடியதான நதியின் பேரு நைல் நதி என்று சொல்லப்படுது. அது எதற்கு ஒத்தாக இருக்கிறதா? இந்த பைசோன் நதிக்கு ஒச்சு போகிறதாக இருக்கு. வேத ஆராய்ச்சியாளர்களாக சொல்லப்படுகிறது. ஆனால் நல்ல தங்கம், இந்த பித்தேலாகம், கோமேதகங்கள் பற்றி சொல்வது என்ன பயன் என்ற கேள்விக்காக பதில நம்ம பார்க்க போகிறோம். இதுல நல்ல தங்கம், பித்தோலாகம், அப்புறம் அது கோமேதகங்களை பத்தி ஆண்டவர் சொல்லி வெளிப்படுத்துகிறார். இதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஏன் இந்த இதெல்லாம் பற்றி ஆண்டவர் சொல்றாரு? இப்ப தங்கத்தை பத்தி பார்ப்போம். தங்கம் என்றாலே எபிரேய மொழியிலையும் ஜஹாவ் என்று அர்த்தம். சரி, நல்ல தங்கம். இந்த அவிலாவில் தங்கம் நல்லது என்ற வசனம் வேதத்துல சொல்லப்படுகிறது. ஏன் நல்லது என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? நல்ல தங்கம், நல்லது என்று பெயர்படுத்தப்பட்டாலே அது தங்கத்தை நல்லது என்று பயன்படுத்தப்பட்டாலே அது தேவனுடைய தேவன் அமர்ந்திருக்கிற பரலோகத்திற்கு ஒப்பானது, அவருடைய சிங்காசனத்துக்கு ஒப்பானதான அர்த்தம். நல்ல தங்கம் எங்க இருக்கு? தேவனுடைய சிங்காசனத்துல இருக்கு. அப்ப தங்கம் ஒரு பூமியில இந்த தங்கம் ஒரு விக்கிரகமாகவும் பயன்படுத்தப்படுகிறது இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு இஸ்ரேலுக்கு பொன்கண் குட்டி செஞ்சாங்க தங்கத்தினால. நெபுகாத்நேச்சார் தங்க சிலைய தன்னுடைய சிலையை செஞ்சிருந்தார் இல்லையா? செய்து வைத்தாரு. அப்ப இந்த விழா முழுவதும் தங்கம் நல்லதாக இருப்பதால் என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அசுத்தங்கள் நீக்கப்பட்டதுதான் நல்ல தங்கம் என்று சொல்லப்படும். இந்த தங்கத்துல என்ன இருக்காது? கொஞ்சம் கூட அசுத்தம் இருக்காது. இந்த தங்கம், இந்த நதி நம்ம இதுல முதலாவது நதி என்ன பண்டிகையில கனெக்ட் பண்ணோம்? பஸ்கா பண்டிகையில கனெக்ட் பண்ணோம். இந்த பஸ்கா நல்லது, அசுத்தங்களை நீக்கக்கூடியதான பண்டிகைகள் எது? பஸ்கா பாவத்தை, அசுத்தத்தை நீக்கக்கூடியது. அதே போல பெந்தேகோஸ்தே பண்டிகை, தேவனுடைய பரிசுத்த ஆவி வருகிற பண்டிகை என்னது? அசுத்தங்களை நீக்கிற பண்டிகை. 3வது சுக்கோத், கூடார பண்டிகை என்னது? அசுத்தங்களை நீக்கி பரிசுத்தமாக்குற பண்டிகையில இருக்கு. அப்ப புளிப்பு, பாவம், அசுத்தங்கள் அகற்றப்படும் நாட்கள் இந்த பண்டிகை நாட்கள் இல்லையா? நீரோடை என்றாலே தூய்மையானவை, நம்மை புனித நகரமான, புனித நகரம் எங்க இருக்கு? புனித நகரம் எங்க இருக்கு? பரிசுத்த நகரம் எங்க இருக்கு? பரலோக ராஜ்யத்துல இருக்கு. எப்ப இறங்கி வரும்? ஆண்டவருடைய வானம் பூமியம் இந்த இருக்கிற பூமியெல்லாம் போன பிறகு பரிசுத்த நகரம் இறங்கி வரும். அப்ப இந்த நீரோடையானது சுத்திகரிக்கப்பட்டு இந்த புனித பரிசுத்த நகரமான தங்க நகரத்திற்கு அழைத்து செல்கிறது. புதிய எருசலேம் முழுக்க முழுக்க எதனால ஆனது தெரியுமா? தங்கம் தான், ஃபுல்லா தங்கத்தினால ஆனது. பாக்ஸ் மாதிரி அது ஆண்டவர் இறங்கக்கூடியதான அந்த புதிய எருசலேம் எப்படியா இருக்குதான்? தங்கத்தினால செய்யப்பட்டதாக இருக்கு. அது தங்க நகரம் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசி பார்த்தோம்னா தெரியும். என்று அழைத்து நான் தங்க நகரத்துக்கு நம்மளை யார் அழைத்து செல்கிறார்? தங்க நகரத்தை பரலோகத்துல இருந்து இறங்கி வரவும் செய்கிறார். இந்த பரலோக எருசலேம் நகரம் தங்கத்தால் ஆனது என்று வேத நாட்களுக்கு சொல்லுகிறது. நாம் இந்த பகுதியில் மாதிரியாக பயன்படுத்தும் மெனோராவும் தங்கம் தான். மெனோரா எதுல செய்யப்பட்டது? தங்கத்தினால செய்யப்பட்டது. யாத்ராகம் 25வது அதிகாரத்துல வாசிச்சு பார்த்தோம்னா மெனோரானது ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கத்தினால செய்யப்பட்டது. சரி, இப்ப நம்ம தங்கத்தை பற்றி பார்த்தோம். தங்கம்னாலே தேவனுடைய சிங்காசனத்தையும் தேவனால் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதான பரலோக தங்கத்திலான எருசலேமை குறித்து
விளக்குகிறது. அது மாத்திரமல்ல, இந்த தங்கமானது அசுத்தங்களை நீக்கி சுத்தமானதாக மாற்றக்கூடியதான பஸ்கா, பெந்தேகோஸ்தே, சுக்கோத் பண்டிகையா குறிக்கிறதாக இருக்கு. அடுத்தது பித்தோலாகம், விடோலாக் என்று சொல்லப்படும். அங்கே எதுல? எபிரேய மொழியில. தங்கம் எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா? இந்த பித்தோலாகம் என்கிறதான இந்த இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு பிசின். இது ஒன்று என்னது? இதுதான் பித்தோலாகம். இப்ப நம்ம பார்த்தோம்ல, பித்தோலாகம் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். கம்மு மாதிரி இருக்கும். கம், பசை. நம்ம இந்த முருங்கை மரத்துலன்னா பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி பிசுறு வரும் பாத்தீங்களா? இப்ப வேதத்துல சொல்லப்படுகிறதான இந்த பிசுனெல்லாம் வாசனைக்காக கொடுக்கப்படுகிறது. மிரு என்று சொல்லுவாங்க. அந்த பிசின் வாசனை, அதை எடுத்து கொளுத்தினா என்ன வரும்? இப்ப நம்ம சாம்பிராணிகள் யூஸ் பண்றோம்ல, அதெல்லாம் எதுல இருக்கிறது? பிசின்ல தான் அது செய்கிறது. அப்ப அந்த பிசின் என்னவா இருக்குது? வாசனை பொருளாக இருக்குது, வாசனை குறிக்கிறது. இப்ப இந்த பிதோலாம் என்கிற இந்த விஷயம், இந்த பிசின் எப்படி இருக்குது? எந்த மரத்துல இருந்து கிடைக்குதா? அந்த மரம் முள்ளா இருக்குமா? அந்த மரம் முள்ளுனால நிறைந்து இருக்குமா? அந்த பிசின் வெளியே வரும் பொழுது ஒரு சிறிய துளிய போல வெளியே வருமா? அழுதா நம்மளுக்கு எப்படி வெளியே வரும்? அந்த மாதிரி வெளியே வருமா? இப்ப அந்த துளி மேல, ஒரு மழை துளி மேல சூரியத்தினுடைய கதிர் படும் பொழுது அந்த மழை துளி எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? அந்த அந்த வெளிச்சம் அதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், வெளிச்சமா இருக்கும். அந்த துளி பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஆமா, வெளிச்சத்தோட நீங்க புல்லு மேல போயிட்டு மழை துளிகள், பனி துளிகள் பெய்யும்போது சூரியன் வரும் பொழுது அது பார்க்கும் பொழுது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்ப இந்த துகள்கள் சூரியன் பட்ட உடனே அது பிரகாசிக்கிறது. எது மேல? இந்த பிசின் மேல என்ன ஆகுது? பிரகாசிக்கிறது. இது நமக்கு ஒரு முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. எதற்காக ஆண்டவர் இதெல்லாம் சொல்றாரு? ஏன் பிசின், ஏன் இந்த பித்தோலாகம் என்கிறதான விஷயங்களை சொல்றாரு அப்படின்னா, யெஷுவா ஹமஷியா சிலுவையில அறைந்தார். சிலுவை என்பது எதுல செய்யப்பட்டது? மரத்தினால செய்யப்பட்டது. அப்போ ஒரு மரத்துல அவர் அறையப்பட்டவுடன் அவருடைய தியாகம் பிதாவுக்கு இனிமையான நறுமணமாக போய் சேர்ந்தது. அவர் நமக்காக செய்த தியாகம் எப்படியா இருந்தது? பிதாவுக்கு நறுமணமான வாசனையாக போய் இருந்தது. அது மாத்திரமல்ல, யெஷுவா ஹமஷியா சிலுவையின் பாடுகளுக்கு முன்பாக நமக்காக அவர் அழுதார், கண்ணீர் துளி விட்டார். கனெக்ட் ஆகுதுங்களா? துளிகள், இதனுடைய அர்த்தம் துளி, சரிங்களா? அப்ப அது வெளிச்சத்தை குறித்து, அது இந்த பிதோலாகும் ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப நம்முடைய யெஷுவா ஹமஷியா நம்மளுக்காக விட்ட அந்த கண்ணீரானது என்னவா இருக்குது? நறுமணத்தை கொடுக்கக்கூடியதாக, தேவனுக்கு உகந்ததாக போய் சென்றது. எபிரேய மொழியில் இந்த பெதுலா என்றதான இந்த சிறப்பு பிசினுக்கு பிரிதல், வேறுபடுத்துதல் என்ற அர்த்தம். பிரிக்கிறது, வேறுபடுத்துறது. படைப்பின் முதல் நாளில, இரண்டாம் நாளும், பிறகு பஸ்கா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகைகளும் பிரித்தெடுக்கப்படுகிற செயலை பிரதிபலிக்கிறது. எப்படி? அப்ப பிரிக்கிறத செயல்படுத்துகிறதா? அப்ப நல்ல தங்கத்தை போலவே அசுத்தங்களும் அகற்றப்பட்டு பிரிக்க வேண்டும். எப்படி? நம்ம ஃபர்ஸ்ட் தங்கத்துல என்ன இருக்கக்கூடாது? அசுத்தம் இருக்கக்கூடாது, பிரிக்கப்பட வேண்டும். இது போலதான் நம்மளுடைய பஸ்காவிலும் நம்ம எப்படி இருக்கணும்? பஸ்காவில நம்ம அசுத்தங்கள் அற கழுவி நம்ம இருக்க வேண்டும். புளிப்பில்லாதவர்களாக நாம இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. நன்மையான தங்க எருசலேமிலே நாம் செல்ல வேண்டும் என்றால் கண்ணீரினால் ஆன ஒரு மனத்தோடு மனம் திரும்புதல் நமக்கு வேண்டும். இது எதை குறிக்கிறது? கண்ணீர் ஒரு டிராப் மாதிரி அந்த பிசின் வருகிறது என்று சொன்னோம். அப்ப மனம் திரும்புதல் என்பது நம்ம எப்படி மனம் திரும்ப வேண்டும்? இப்போ தேவனுக்கு யெஷுவா ஹமஷியாவுடைய இறப்பு
அவருடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய பலி எப்படியா போச்சு? நறுமணமாக போச்சு. சரியா? ஒரு நறுமணம். அதே போல நம்மளுடைய மனம் திரும்புதல், ஆண்டவரிடத்து முழுவதுமாக கண்ணீர் விட்டு மனம் திரும்பும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த மனம் திரும்புதல் நமக்கு வேதனையாகவும் இருக்கும். மனம் திரும்பி நம்ம வழி நடக்கும் பொழுது அநேக வேதனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். நிறைய கண்ணீர் துளிகளை விட வேண்டியது இருக்கும். எப்படி யெஷுவா ஹமஷியா தன்னை தானே தந்து ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து நம்ம மீட்டது போல அவர் எப்படி வேதனைகளை அனுபவித்தாரோ, நாமும் கூட மனம் திரும்புதலினுடைய அந்த பாதைக்கு நேராக சென்று மனம் திரும்பும் பொழுது அநேக வேதனைகள் நமக்கு சந்திக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த பித்தோலாவும் கிறிஸ்டல், அதாவது ஒரு கல்லு, வெள்ளை படிகக்கல், கிறிஸ்டல் கல்லுன்னு சொல்லுவாங்க. வெள்ளையா இருக்கும். அதை பார்த்தோம்னா இப்படி திருப்பி பார்த்தா எந்த பக்கம் போனாலும் கலரா இருக்கும். அதுல சூரியனோ இல்ல அதுல லைட் அடிக்கும் பொழுதோ அது நிறைய கலரான ஒரு 7 வண்ண கலரை வெளிப்படுத்தும். பார்த்துக்கீங்களா? ஒரு எக்ஸாம்பிள், டைமண்ட் எடுத்துப்போம். டைமண்ட்ல லைட் அடிச்சா என்ன ஆகும்? ஃபுல்லா என்ன ஆகும்? கலரா அப்படியே சுத்தி மின்னும். சரிங்களா? அப்ப அதே போல அது என்ன ஆகுது? அந்த வெளிச்சம் அந்த படிகத்துல பட்ட பிறகு அது முழுக்க 7 வண்ணங்களை பிரதிபலிக்குது இல்லையா? அப்ப அதே போல மெனரா கூட தேவனுடைய வெளிச்சத்தினால அது 7 வெளிச்சங்களை பிரதிபலிக்கிறதா இருக்கு. மினரல் 7 தண்டு இருக்கா? அப்ப சென்டர்ல இருக்கக்கூடியதான தேவனுடைய வார்த்தையானது என்ன இருக்குது? யெஷுவா ஹமஷியா பிரதிபலிக்கிறார். வெளிச்சத்தை இன்னும் நிறைய கொடுக்கிறவராக இருக்கிறார். 7 வண்ணங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். 7 வண்ணங்கள் என்ன? 7 பண்டிகைகள். 7 வண்ணங்கள் என்ன? 7 பண்டிகை. அப்ப இந்த 7 பண்டிகைகளை கடைபிடிக்கும் பொழுது நாம் இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம். வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களுடைய வெளிச்சத்தை நம்ம பற்றி கொண்டு அந்த வெளிச்சத்துல நடக்கிறவர்களாக நாம இருக்கிறோம். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 4:3. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ர கல்லும் பதும ராகத்துக்கு ஒப்பா இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. பார்த்தோமா? அந்த அந்த கல்லுல, அந்த படிக்க கல்லுல எப்படி இருக்குது? வானவிலுடைய கலர், அந்த வெளிச்சம் சுற்றின இருந்தது. அது எப்படி மரகதம் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதே போல இஸ்ரவேலர்கள் சாப்பிட்ட பரலோகத்திலிருந்து வந்த மண்ணா கூட எப்படியா இருந்ததுதான்? துளிகளாக விழுந்துச்சான். பரலோகத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு என்ன விழுந்தது? மண்ணா பொழிந்தது. அந்த பொழிந்த மண்ணா எப்படி இருந்ததுன்னு இருக்கான்? துளிகளை போல இருந்துச்சான். பாருங்க, அவங்க வெளியே வந்து பார்க்கும் பொழுது அந்த துளிகளில அந்த வெளிச்சமும் இருந்துச்சு. தேவனுடைய வெளிச்சத்தையும் அந்த மண்ணாவில அவர்கள் பார்த்தார்கள். எல்லா முறையும் இஸ்ரவேலர்கள் இந்த மன்னாவை எடுக்கும் பொழுது அது தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து வரக்கூடியதான அந்த வெளிச்சத்தையும் அந்த கூடாரத்தையும் உணர்ந்தார்கள். மன்னா வெறும் அப்ப மாத்திரம் இல்ல, அப்பத்தோடு கூட அவர்கள் வெளிச்சத்தையும் சாப்பிட்டாங்க. அப்பத்தோடு கூட வெளிச்சத்தையும் இஸ்ரவேலர்கள் சாப்பிட்டாங்க. அதே போல யெஷுவா ஹமஷியா என்ன சொல்லுகிறார்? நான் ஜீவ அப்பம் என்று சொல்லி இருக்கிறார். அதே போல நானே வெளிச்சம் என்றும் சொல்லுகிறார். அப்ப யெஷுவா ஹமஷியா வெளிச்சமாகவும் அப்பமாகவும் இருக்கிறார். நம்ம என்ன சாப்பிடுறோம்? அவரை நினைவு கூர்ந்து நம்ம பஸ்காவில ஒரு நினைவு கூர்ந்து அவருடைய ரத்தத்தையும் அவருடைய அப்பத்தையும் நினைவு கூறுகிறோமா? அவருடைய பாடு மரணத்தை. இப்ப வெளிச்சத்தையும் அப்பத்தையும் அவருடைய சிங்காசனத்தில் வரக்கூடியது இத்தனை பெரிய ஒரு அற்புதத்தை நம்ம சாப்பிடுகிறவர்களாக இருக்கிறோம். கடைசி கோமேதகம் 2 பார்த்தாச்சு.
ஆமா, இப்ப இந்த பைசோன் நதியில இருந்து தேசத்துல விளையக்கூடியதான தங்கம் பார்த்தாச்சு. தங்கத்துக்கு என்ன இருந்தது? அப்புறம் நபிதோலாகும், அதுக்கு என்ன ஒப்பினையாக வேதம் சொல்றது. இப்ப என்ன வந்து கோமேதகக்கல். இந்த வேதத்துல எபிரேயம்ல ஷொஹாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோமேதக கல்லுடைய அர்த்தம் என்னன்னா வெளுப்பு, வெள்ளையாக்குதல். வெளுத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு ட்ரெஸ் வந்து வெளுத்து போயிருக்கு சொல்லுவோம். அது மாதிரி வெள்ளையாக்குதல் என்று அர்த்தம். எதுக்கு? இந்த கோமேதக என்ற வார்த்தைக்கு. ஆனா இந்த கோமேதக கல் எப்படி இருக்குமா? கோமேதக கல்லுக்கு என்ன பார்த்தோம்? நம்ம என்ன அர்த்தம் பார்த்தோம்? வெளுப்பு பார்த்தோம். ஆனா இந்த கோமேதக கல் எப்படி இருக்குமா? கருப்பா தான் இருக்குமா. இந்த கோமேதக கல்லே கருப்பு இருண்ட நிறத்துல தான் இருக்கும். கோமேதக கல் எப்படி இருக்கும்? கருப்பும், அதுங்க கருப்பா இருண்ட நிறத்துல இருக்கா. இந்த வெள்ளையாக்குதல் என்கிறதான ஆவிக்குரிய வார்த்தையில சொன்னால் பரிசுத்தமாகிறது என்று பொருள்படும். வெண்மையாகிறது என்றால் அது பரிசுத்தமாகிறது. இது இந்த கோமேதக கல் எங்க இருக்கு? குஷ் நகரத்துல. இந்த குஷ் நகரத்தையும் போன்றது. நம்ம குஷ் பார்த்தோம் பார்த்தீங்களா? இத்தியோப்பியா சுத்தி இருக்குது. அதுல குஷ் எப்படி இருக்கும்? இருட்டு. குஷோட அர்த்தம் என்னது? இருண்ட தேசம், இருட்டான. குஷுக்கு அர்த்தமே இருட்டு என்று பார்த்தோம். இப்ப அதுக்கும் இதுக்கும் வந்து போதா? இருட்டு இருட்டா இருக்கு. இப்ப இந்த கோமேதக கல்லு பார்த்தோம்னா இந்த கைத்தறி ஆடைகள், அதாவது ஆசாரியர்கள் அணியக்கூடியதான ஆடை, வெள்ளை அங்கி இருக்கு பார்த்தீங்களா? இது இந்த ஷெஷ் அண்ட் ஷின் என்கிறதான அதன் மூலியமா தான் என்ன பண்ணுவாங்க? அது உருவாக்கினார்களாம். அது என்னன்னா ஷெஷ் என்றால் மனிதர்களும் ஃபயர்னால, நெருப்பினால அந்த அங்கி போட்டுக்கிறாங்கள, அதை உருவாக்கினார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பிரதான ஆசாரியர் ஆண்டவர் வந்து என்ன ட்ரெஸ் பிரதான ஆசாரியர் போட வேண்டும் என்று சொல்லியிருப்பார். பிரதான ஆசாரியர் தன்னுடைய தோள்பட்டையில 2 கோமேதக கல்லை அணிந்து இருக்க வேண்டும். 2 கோமேதக கல்லு. இது ஒரு எதுல கனெக்ட் ஆயிருக்கணுமா? ஒரு தங்க சங்கிலியினால, தங்க பலகையில கனெக்ட் ஆகி, இந்த பலகையில என்ன இருக்குது? 12 போத்திரத்தினுடைய கற்கள் பொதிக்கப்பட்டிருந்து அந்த அங்கே அவர்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த 2 கோமேதக கல்லும் என்ன அர்த்தம்னா தேவனுடைய கவர்மெண்ட், தேவனுடைய அரசாங்கம், தேவனுடைய ராஜ்யம் சுமந்திருக்கிற. அப்ப லேவியர் பிரதான ஆசாரியர் என்னது? தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்தை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது. இப்ப இந்த கோமேதக கல்லுடைய அந்த பிக்சர் பார்க்கலாம் பாருங்க. இந்த பிரதான ஆசாரியனுடைய ட்ரெஸ்ல இங்க 2 இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து கோமேதக கல் இருக்கு. அது இப்ப உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது கருப்பா, அதுல கோமேதக கல், அதுல இருந்து இந்த கோல்டு செயின் வரும். அதுல என்ன இருக்கு? 12 கற்கள் பதித்து இருக்க வேண்டும். ரேஷ்மா ஹமஷியாவுடைய ராஜ்யத்திற்கும் வானத்திற்கும் பூமிக்கும் சாட்சியாக பரிசுத்தமானவைகள் இது. இந்த ட்ரெஸ் என்பது யெஷுவா ஹமஷியாவுக்கும் வானத்துக்கும் சாட்சியாக இருக்கிறது. எனது அவருடைய ராஜ்யமானது வரப்போகிறது. அவரோட ராஜ்யத்தை சுமக்கிறவர்களாக நாங்க இருக்கிறோம். அதன் ராஜ்யத்தை பிரதிபலிக்கிறதா இருக்கு. மேலும் ஒரு காலத்துல இருளில் பதிந்திருந்ததை எடுத்து ஒளியாக மாற்றுவது அவர் ஒருவரே. இருளெல்லாம் நம்ம பதிந்திருந்தோம் இல்லையா? இந்த கோமேதக கல் எப்படியா இருக்குது? இருட்டா இருக்கு. அதை என்ன பண்றாரு? எடுத்துட்டு வந்து வெளிச்சமாக ஒரு ராஜ்யத்தையே சுமக்கக்கூடியதாக, ராஜ்யத்தை
தேவனுடைய ராஜ்யத்தை பிரதிபலிக்கிறதாக சொல்லுவதாக மாற்றிட்டார். அப்ப அவர் நினைச்சா இருட்டில் இருந்து கொண்டு வந்து வெளிச்சத்துக்கு நேராக மாற்ற அவர் ஒருவராலே இவ்வளவு வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:14. அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவர், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தார்கள். நம்ம வெளுப்பை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்ல. உபத்திரம் என்றால் என்னது? துன்பம், இருட்டான காரியம். அவங்க உபத்திரத்துல இருந்து வந்து எங்க வந்திருக்காங்க? தேவனுடைய ராஜ்யத்துல வருகிறவர்கள். அவங்க ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினாலே வெளுத்தார்கள். பாவங்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினாலே அவருக்காக விஸ்வாசமாக மரித்து வெளுத்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யூதர்களும் புற ஜாதியார்களும் ஏதேனின் 4 நதிகளும் படைப்பின் 7 நாட்களும் தேவனின் 7 ஆவிகளும் தேவனின் 7 பண்டிகைகளும் என்பவைகள் ஜீவ நதிக்கு எத்தனை தொடர்புடையதாக இருக்குது இல்லையா? யூதர்களுக்கு மாத்திரம் இல்ல, புறஜாதிகளுக்கும் ஏதேனிலிருந்து வந்த நதி, படைப்பினுடைய 7 நாட்கள், தேவனுடைய 7 ஆவிகள், தேவனுடைய 7 பண்டிகைகள், ஜீவ நதி, எத்தனை தொடர்பு இருக்கு பாருங்க. வசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:9-10. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டி ஆண்டவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டி ஆண்டவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்ப இங்க யூதர்கள் மாத்திரம் போட்டிருக்கு, சகல கோத்திரத்தில் இருந்த சகல பாஷைக்காரிடம் இருந்து வந்தார்கள் என்று போட்டிருக்கு. அதே போல யோவான் 10:16 வசனத்துல நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, யோவான் 10:16, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மனிதையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். அப்படி இஸ்ரவேலும் புறஜாதியாரும் சேர்த்து ஒரே இஸ்ரவேல் என்கிறதான ஒரே கோத்திரமாக ஒரே இடத்துல என்ன பண்ணுவார்? தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. யெஷுவா புறஜாதி மந்தையை தேவ பண்டிகைகள்லாம் அவங்க புறஜாதிகள்லாம் கிடையாது, அவங்க கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்ல வந்தாரா? அவருடைய நியமிக்கப்பட்ட நாட்களுக்கு பிரிவினையாக்க வந்தாரா என்றால் இல்ல. இந்த வசனத்தின்படி அவர்கள்லாம் ஒரே மெய்ப்பனை உடையவர்கள், ஒரே மந்தையாக இருக்க வேண்டும். முழுவதும் இஸ்ரவேலரும் புறஜாதியினர் ஒரே கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டும், ஒரே பண்டிகைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக சொல்ல வந்தார். இந்த துவக்கமான ஏதேன் நதியில தேவன் முடிவையும் சாட்சி வைத்திருக்கிறார். அங்கேயே முடிச்சிட்டாரு இல்லையா? ஜீவ நதி தான் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த முதல் எழுத்து பெரிஷித், ஆதியாகமத்தோட பேர் என்னது? பெரிஷித். பெத் என்கிறதான அந்த வார்த்தைக்கு, அந்த எழுத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பெட் என்றால் வீடுன்னு என்ற அர்த்தம், ஊடாகம் என்ற அர்த்தம். அப்ப அந்த ஒரு எழுத்திலேயே ஆண்டவர் முடிச்சாரு. அவருடைய கூடாரத்திற்குள்ளாக, அவருடைய சுத்தம் என்ன? அவருடைய வீட்டுக்குள்ள, அவருடைய கூடாரத்திற்குள்ளாக, நதிகளுக்குள்ளாக நம்ம என்ன பண்ண வேண்டும்? நியமிக்கப்பட்ட நாளிலே நம்ம நற்செய்தி, அவருடைய ராஜ்யத்தினுடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்டு அவர் தரக்கூடியதான ஓய்வையும் குணமடைவதையும் ஒரே இடம் தான் தருகிறது. அது தேவனுடைய ராஜ்யம் இல்லையா? எங்க ஓய்வு இருக்கு? தேவனோட ராஜ்யத்துல ஓய்வு இருக்குது இல்லையா? அப்ப நம்ம தேவனுடைய கற்பனைகளை நாம
அவருடைய பண்டிகை நாட்களை நாம கடைபிடிக்கும் பொழுது நாம நல்ல தங்கத்தை தருகிறவர்களாக இருக்கணும். நல்ல தங்கம்னா என்னது? அசுத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதான் நல்ல தங்கம். அடுத்தது ஒரு சுகந்த வாசனையாக இருக்கிறோம். பித்தோலாகம் போல, அந்த பிசின் போல ஒரு நல்ல வாசனையாக நாம தேவனுடைய பரலோக தேவனுக்கு வாசனையாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, மூன்றாவது இந்த கோமேதக கல்லை போல அவருடைய ராஜ்யத்தை பிரசித்தப்படுத்துகிறவர்களாக, இந்த உலகத்துல உள்ள ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக நாம இருக்கிறோம் என்பதை நாம இந்த நதியானது இப்படியெல்லாம் நம்மளை கனெக்ட் பண்ணி ஒரு வெளிப்பாட்டை நமக்கு தந்திருக்கிறது. ஹல்லேலூயா, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பைசோன், கீகோன், தேகியல், ஐபிராத் என்கிற நதியை குறித்து நம்ம பார்த்தோம். பைசோன் தங்கம். தங்கம்னா என்ன தெரியும் உங்களுக்கு? தங்கம் அசுத்தம் இல்லாததாக நம்ம இருக்கணும். பித்தோலாகம், அப்புறம் என்னது? கோமேதக கல். நீங்க இன்னொரு தடவை இந்த வீடியோ போட்டு திருப்பி தெரியலன்னா கேட்கும். கீகோன் எது குறிக்கிறது? இருட்டை பிரிக்கிறதாக இருக்கிறது. எதேக்கியல் எதை குறிக்கிறது? உயிர்த்தெழுத பண்டிகை பற்றி முதற்கண்ணி, அதாவது எக்கால சித பண்டிகை குறிக்கிறதா. ஃபெராத் அதாவது ஐபிராத் எதை குறிக்கிறது? நம்ம எதை குறிக்கிறது? நம்ம பெருக வேண்டும், தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி கனி கொடுக்கிறதாக இருக்க வேண்டும்? அவரோட பசுத்த ஆவி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அவர் நல்லவர். அல்லேலூயா, அவரை போல ஒரு தேவன் ஒருவரும் இல்ல. நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த வசனத்தின்படி இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம நினைவில் கொண்டு பார்த்தோமானால் எத்தனை அர்த்தமுடையதாக இருக்கிறது. அல்லேலூயா, அவரை நம்ம பலன் பராக்கிரமம் கொடுக்கிற சர்வ வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அவரே வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அவரோட ராஜ்ய சீக்கிரத்துல வரப்போகிறது. அவரே ஜீவ தண்ணீரை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, துணிக்கும் போது அவரோட ராஜ்யத்தில் நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம். எப்படி? அவருடைய வார்த்தை கற்பனைகள் இப்படி நடக்கும் பொழுது நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்களும் நல்ல தங்கமாக அசுத்தத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்களாக, பித்தோலாகம் நறுமணங்களை தருகிறவர்களாக, கோமேதகங்கள் உம்முடைய ராஜ்யத்தை பிரதிபலிக்கிறவர்களாக, சொல்லுகிறவர்களாக எங்களை வழி நடத்துங்க. எத்தனை பெரிய ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். நமக்கு கொடாக்கொடி நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துதிகளை சிறந்த வாசனையாக எடுத்துக்கொள்வீராக. நீரே பலன் பராக்கிரமம் உடையவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஆமென். நன்றி ஆண்டவரே.
ராஜாதி ராஜாவே திரும்ப வருவாரே. நமது ராஜாதி ராஜாவே மகிமையில் தரித்தவரே. கண்களுக்குள்ளாம் பேரழகே மகிமையில் தரித்தவரே. கண்களுக்குள்ளாம் பேரழகே நியாயம் தீர்ப்பவரே. நமக்கு ராஜ்யத்தை தருபவரே. நியாயம் தீர்ப்பவரே. நமக்கு ராஜ்யத்தை தருபவரே. யாவே நீங்க நல்லவர். அன்பின் பெருவெள்ளமானவர். ஏக புதல்வாரை தந்தவர். சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர். யாஷுவா என்று பெரியவர். நன்மை முற்றிலும் அறிந்தவர். ஜீவன் தண்ணீர் தருபவர். அவரை நாம் ஆராதிப்போம். அவரை நாம் ஆராதிப்போம். அவரை நாம் ஆராதிப்போம். அவரை நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய துதிகளையும் எங்களுடைய விண்ணப்பங்களையும் நீ சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டமைக்காக நன்றி செலுத்துகிறோம். சாட்சியத்து ஜீவியத்தை வாழ உதவி செய்து ஆலோசனை தந்து வழிநடத்துவீராக. யெகோவாவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். ஆத்துமாவே யாவே தேவனை ஸ்தோத்திரி. யாவே தேவன் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அடோனை உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். அடோனை தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோரும் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையாக இருக்க கடவர். அடோனை தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோரும் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் இன்னொரு முறை 11ஆம் மாதத்தின் முதல் நாள் வாழ்த்துக்கள். ராஜ் கோடேஷ்.